ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरतौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यवृन्दारण्यकल्पद्रुमादः श्रीमद्रत्नाकारो सिंहासनस्थौ श्रीमद् राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिबि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन्वेणुस्वनैर्गोपिर्गोपीनाथ श्री अस्तु नः। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्त्याख्यं नमामि भक्तशक्तिकम्। नमो महावदन्याय कृष्णप्रेमे प्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनामिने गौरत्वषय नमः। संसार दुःख जलदौ पतितस्य काम क्रोधादिना करैर्मकरैकवलीकृतस्य दुर्वासना निकटितस्य निराश्रयस्य चैतन्य चन्द्रमम देहि पदावलम्बम्। आजानुलम्बित भुजौ कनकावदातौ सङ्गीतनैकवितरौ कमलायताक्षौ विश्वाम्बरो द्विजवरो युगधर्मपालो वन्दे जगत्प्रियकरौ करुणावतारो करुणावतारो करुणावतारो। श्री चैतन्य महाप्रभु की जय, श्रील प्रभुपाद की जय, நவதீப் மண்டல பரிக்கிரமா கி ஜெய். யாராவது ஸ்கிரீன்ல கை வச்சீங்கன்னா அப்படி கோடெல்லாம் விழுந்துரும். அதனால ஸ்கிரீன்ல கை வைக்காதீங்க. நம்ம இந்த நவதீப மண்டல பரிக்கிரமால நேத்து மத்திய தீபம் வரைக்கும் பார்த்தோம். கோல தீபம் ரித்தி தீபம் பார்த்தோம். மத்திய தீபத்துல இருந்து ஆரம்பிச்சு மத்திய தீபம் கோல தீபம் ரித்தி தீபம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம ஜானு தீபம் பார்க்க போறோம். இந்த பரிக்கிரமாவை நித்யானந்த பிரபு ஜீவகோஸ்வாமியை அழைத்து கொண்டு வலம் வருது தான் ஆரம்பம். அதுக்கப்புறம் ஈசான டாக்கூர், நரோத்தமதாஸ் டாக்கூர், ஸ்ரீனிவாசாச்சாரியா, ராமச்சந்திரா அவங்க 3 பேரையும் கொண்டு கொண்டு அழைச்சு கொண்டு போகிறார். அதனால வர்ணனைகள் நவதீப் தாம மகாத்மியம் அப்படின்ற புத்தகத்துல வர்ணனைகள் 2 குழுவினர் பேசுறதெல்லாம் இருக்கும். இப்போ நாம இந்த புத்தகத்தை நவதீப் தாம் மகாத்மியான்ற புத்தகத்தை பக்தி வினோத் டாக்கூர் எழுதினார். அதனால நீங்க அந்த புத்தகம் தமிழ்லையும் கிடைக்குது, அதை வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜானு தீபத்துக்கு போக போறோம். ரித்தி தீபம் நேற்று பார்த்தோம், பருவ காலங்கள். அங்கு பகவானை வழிபடுவதாக நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஜானு தீபம்க்கு போறோம். ஜானு தீபம் அப்படின்றது இங்க இருக்குது பாருங்க. ரித்தி தீபம் கடந்த பிறகு ஜானு தீபத்துக்கு போறோம். ஜானு தீபம் என்ற பெயர் எதுக்கு வந்தது? ஜானவ முனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். கடுந்தவம் செய்து கொண்டிருந்தப்ப பகீரதன் தன்னுடைய முன்னோர்களை காப்பாற்றுவதற்காக அவன் கங்கையை மேல்லோகத்திலிருந்து கீழே இறக்குறான். அவன் முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார் பகீரதன் மகாராஜா இல்ல. தன்னுடைய அவங்க முன்னோர்கள்லாம், பகீரதனுடைய முன்னோர்கள்லாம், இதெல்லாம் நம்ம பாகவதத்துல பார்த்தோம்.
அவர்கள் கபில முனிவரனுடைய தவத்தை அங்க கபில முனிவரனுடைய ஆசிரம் கங்கா சாகரம் அப்படின்ற இடத்துல கங்கை கடல்ல கலக்கிற இடத்துல இருக்கு. அந்த ஆசிரமத்துல கபில முனிவர் உங்களுக்கு தெரியும், சாங்கிய யோகம் சொன்னவர், தேவஹூதியினுடைய மகன், தேவஹூதி கர்தமருடைய மகன். அவர் சாந்தமா தவம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க போய் அங்க இந்த பகீரதனுடைய முன்னோர்கள் அங்க போய் அந்த தவத்தை கலைக்கும் விதமாக நடந்து கொண்ட உடனே கபில முனிவர் அவ்வளோ அஹ், கெட்டவர் கிடையாது. ஆனால் அவருடைய பார்வை இந்த அனைத்து முன்னோர்களையும், பகீரதனுடைய முன்னோர்களை எரித்து விட்டது. அவர் அதை விரும்பல, ஆனா அது நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய மன்னர்கள், அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அந்த மன்னர்கள்லாம் முயற்சி பண்ணாங்க, தவம் இருந்தார்கள், முயற்சி பண்ணாங்க, ஒண்ணுமே நடக்கல. கடைசியில பகீரதன் மிக கடும் தவம் இருந்து பிரார்த்தனை செய்து கங்காதேவியை கீழே இறக்குறார். கங்காதேவியை கீழே இறக்கும்போது ரெண்டு விஷயத்த கங்கா கேட்கிறா. என்னுடைய வேகம் கட்டுக்கு அடங்காதது. இந்த வேகத்தை யாராவது சக்தி வாய்ந்தவர்கள் தான் இந்த வேகத்தை அடக்கணும். ஒண்ணு, அதுக்கு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க என்ன பண்ணணுமோன்ட்டு. இப்ப எனக்கு இங்க பூமிக்கு வர்றதை பத்தி பிரச்சனை கிடையாது, நான் வந்துருவேன். ஆனா அந்த பூமியில பாவிகள்லாம் வந்து என்னை குளிச்சுட்டு அந்த பாவத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துருவாங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? கங்காதேவி கேக்குறாங்க. ரெண்டு விஷயங்களை முன் வைக்கிறார்கள். என் வேகத்தை யார் கட்டுப்படுத்த போறீங்க? எனக்கு சேர போற பாவங்கள்லாம் நான் எப்படி ஒழிக்கிறது? அப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ண மாதிரியோ இல்ல பகீரதனை பதில் சொல்றானோ என்னவோ, இல்ல பகீரதன் தேவர்கள் எல்லாம் ம், கேட்டப்போ தேவர்கள்லாம் வந்து கங்கையை அடைக்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு உண்டு. அதனால கங்கையை எடுத்து தன்னுடைய ஜடாமுடியில வச்சு, அப்ப அங்க ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த வேகம் வந்து கொஞ்சம் குறையும். வச்சு அவர் வந்து கீழே இறக்குறார் கங்கையை. அதனால வேகம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. அதன் பின்னாடி அவங்கெல்லாம் பதில் சொல்றாங்க, பாவிகள் குளிச்சாலும் பக்தர்களும் குளிப்பாங்கல்ல. பக்தர்கள் குளிக்கும் போது அந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிரும். ஏன்னா பக்தர்கள் குளிச்சு உனக்கு நல்லது பண்ணுவாங்க. பாவிகள் குளிச்சு பாவத்தை கொடுக்குற மாதிரி பக்தர்கள் குளிக்கும் போது உனக்கு வந்து நல்லது நடக்கும். அதனால உனக்கு பாவம் சேராது, பாவம் மைனஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். இவ்வாறாக சொன்னதுக்கு அப்புறம் ஆஹ் பகீரதன் குதிரையில முன்னாடி போறார், கங்கை பின்னாடி வராங்க. அப்படி வந்து கொண்டு இருக்கும்போது அஹ் அஹ் நவதீபத்துல வந்த உடனே கங்கை வந்து தெரியும், கங்கையும் பக்தை தான், அதனால அவளுக்கு தெரியும் இங்கு கௌரங்கர்னுடைய லீலை வரப்போறது, அதுல நாம் பங்கு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் கங்கைக்கு நிறைய வந்துடுது. நம்ம போன ஆம், தீபத்திலே பார்த்தோம், சமுத்திரகார் அப்படின்னு ஒரு இடத்துல. அந்த சமுத்திரகார் அப்படின்ற இடத்துல வந்து ஜாஹ்னவியும் கங்கையும் சமுத்திரமும் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டோம். அந்த மாதிரி இது அதற்கு முன்னாடி நடந்தது இந்த ஜானு தீபத்துல. இங்க கௌரங்க மகாபிரபு நவதீப்ப கடக்கும் போது கங்கை வந்து எதையும் கண்டுக்காம வேகமா வந்து கொண்டிருக்கிறாள். அப்போது ஒரு மிகப்பெரிய முனிவர், ஜானுமுனி, அவர் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தவம் செஞ்சிருக்கும் போது அவருடைய கமண்டலம் இருக்கு இல்லையா, அந்த கமண்டலத்தை கங்கை அடித்து கொண்டு போயிடுறார். ஜானுமுனிவருக்கு சட்டுன்னு ஒரு எண்ணம் வருது, என்ன இது இப்படி நம்மை வந்து தொந்தரவு செய்றாங்களே கங்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிடுறாரு. அதோட எல்லாம் நின்னு போகுது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த முனிவர் ஜானு முனிவர். எல்லாம் முடிச்ச உடனே பகீரதன் திரும்பி பார்க்கறான், கங்கையை காணோம். திரும்ப 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 பார்க்கறான், எங்கேயுமே கங்கையை காணோம். அப்படி மாயமா மறைஞ்சிடுச்சே. திரும்ப வரும்போது அப்புறம் ஜானு முனிவர் இருக்கிறார். அப்போ ஜானு முனிவரை வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறார் பகீரதன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் இருந்து கங்கை என்னுடைய முன்னோர்களை உய்விப்பதற்காக, முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி பகவானால கொல்லப்பட்டார்கள், அவர்களுக்கு மோட்சம் தரணும், அதுக்காக தான் நான் வந்து கங்கையை கொண்டு போறேன். தயவு கூர்ந்து
நீங்கள் கங்கையை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஜானு முனிவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தொடையில ஒரு ஓட்டையை போடுறார், அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாரு கங்கையை. கங்கையை வெளியே அனுப்பினோடனே கங்கை ஜான் ஜானு முனிவருடைய உடலிலிருந்து வெளியே வந்ததுனால ஜானவி அப்படின்னு பேர் வந்தது. அப்புறம் இந்த தீபமுக்கு ஜானு தீபம் அப்படின்னு பேர் வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல பகீரதன் கொண்டு போய் அங்க சேர்த்து முன்னோர்கள் எல்லாம் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் அஹ், ஹம், மகாபிரபுனுடைய லீலைகள் இங்க வரப்போகுதுன்ட்டு ஜானு முனிவர் கூட தவம் இருக்கிறார். அவரும் இருந்து மகாபிரபுவை தரிசிக்கிறார்னு கேள்விப்படுறோம். அப்போ வந்து பகவானுக்கு அவர் தவம் இருந்து பகவானை அவர் வந்து தரிசிக்கிறார். தரிசிக்கும் போது பகவான் சொல்றார், இந்த உடல் இருக்கும் வரை நீ கவனமாக பக்தி தொண்டு செய்து கொண்டு வருவாயாக. நீ பிறகு இந்த இடத்துல இருந்து தவம் இருந்து அதுக்கப்புறம் வந்து நீ என்னை வந்து அடைவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டு பகவான் மறைகிறார். இந்த இடத்திற்கு வேற ஒருத்தர் யாரோ வந்தாங்க, முக்கியமான ஒருத்தர். யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்தான் வந்து பீஷ்ம தேவர். பீஷ்ம தேவர் எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல பீஷ்ம திலான்னு ஒரு இடம் இருக்கு. பீஷ்ம தேவர் சாந்தனுடைய மகன். சாந்தனுக்கும் கங்கைக்கும் பிறந்த மகன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கங்கா தேவி மேல் லோகத்துல இருந்து ஒரு சிறிய தவறின் காரணமாக அந்த வசுக்கள்லாம் வந்து பிறக்கணுன்ற ஒரு காரணத்துக்காகவும் பூலோகத்துல வராங்க. சாந்தனும் ஒரு தேவன் தான். சரி, கங்கை சாந்தனுவை திருமணம் செய்து கொள்கிறாள். அப்ப ஆனா திருமணத்தின் போது கங்கை ஒரு அஹ், கட்டளை வைக்கிறார். இந்த மாதிரி நீங்க வந்து நான் என்ன காரியம் பண்ணாலும் அதை வந்து நீங்க என்னன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி எங்கதான் இருக்க முடியுமா பாருங்களேன். ஏதாவது ஒரு கணவர் மனைவிய நான் நீ ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது சட்டத்துல இருக்கா? ஆனா கங்கையினுடைய பேரழகு, கங்கையினுடைய கவர்ச்சி, இதெல்லாம் வந்து அவரை கவர்ந்து விட்டது. அதனால அவர் வந்து சரிம்மா, ஏன்னா நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க. பொண்டாட்டி சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு, மனைவி சொல்மிக்க மந்திரம் இல்லை, மனைவியே சரணாகதின்னு இது சில பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி சாந்தனும் சரின்னு ஒத்துக்கிறார். அதன் பிரகாரம் கங்கை வந்து பிறக்கின்ற குழந்தைகள்லாம் கங்கையிலே விட்டுறா. இப்படியாக 8 குழந்தைகள் செத்து போகுது. 9வது குழந்தைய விட போகும்போது தாங்க முடியல சாந்தனுக்கு. இனிமேல் என் குழந்தைங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அம்மா நீ மரியாதையா இந்த குழந்தைங்களுக்கு தண்ணியில போறதை நிறுத்திட்டு கொடுத்துரு, பரவாயில்ல நீ இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார் சாந்தனு. அப்போதுதான் பீஷ்மராக அவர் வந்து வளர்க்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த நவதீப் மகாத்மியத்துல கங்கை எப்பொழுதுமே பீஷ்மர் கூட இருந்திருக்காங்க. கங்கை இந்த குழந்தைகள் எல்லாம் தண்ணியில போடுறதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா வசுக்கள் வந்து தேவலோகத்துல வேண்டி கேட்டுக்கொண்டார்கள், நாங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பிறக்கிறோம், எங்களை திரும்பி சீக்கிரமாக இந்த பௌதிக உலகத்துல இருந்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்பிடுங்க, இந்த பூலோகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடணும் அப்படின்னு அந்த வசுக்கள் கேட்டாங்க. ஆனா பீஷ்மருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் மிஷன் இருந்தது, ஒரு காரியம் இருந்தது. அதனால பீஷ்மர் வந்து தடுக்கப்பட்டார். பீஷ்மருக்கு வந்து ஆன்மீக உலகம் போகணும், சொர்க்கலோகம் கிடையாது. பீஷ்மர் இந்த பிறவிக்கு அப்புறம் ஆன்மீக உலகம் போறார். அது அவருக்கு நல்லதாகவே அமைந்து விட்டது. அப்ப கங்கை ஒரு தாயாக, பீஷ்மரனுடைய தாய் என்றதுனால எப்பொழுதுமே நீங்க பார்க்கலாம் மகாபாரதத்துல எப்பெல்லாம் மன சங்கடம் ஏற்படுமோ பீஷ்மருக்கு அப்பெல்லாம் வந்து கங்கையை பார்ப்பார். பீஷ்மர் சிறிய மகனாக இருந்தப்போ கங்கை அவரை மேல கொண்டு போய் சொர்க்கலோகத்துல பிரகஸ்பதியிடம் படிக்க வச்சிருக்காங்க, திரும்ப கீழே இறக்கி விட்டுருக்கிறாங்க. இந்த பீஷ்மர் தன்னுடைய தாத்தா, இப்ப அவருக்கு பூலோகத்துல யார் தாய் வழி தாத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜானு முனிவர். ஜானு முனிவரனுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கார். வந்து ஆஹ், ஜானு முனிவர்கிட்ட பழகியிருக்கிறார். தாத்தா பாட்டி வீட்டுக்கு வருவோம்ல லீவ் ஆனா, அந்த மாதிரி பீஷ்மர் வந்திருக்கிறாரு இந்த இடத்துல.
வந்து இங்க வந்து அவர் பீஷ்ம தேவர் ஒரு மிகப்பெரிய பக்தர்னு நம்ம பாகவதத்துல பார்த்தோம். ஒரு பெரிய பக்தராக இருந்து கொண்டு பீஷ்ம தேவர் எப்படி எதிரி பக்கம் வந்தார் அப்படின்றத குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். சரி, பக்தர்கள்லாம் கட்டுரை படிப்பீங்களோ என்னவோ, அதனால அந்த காரணத்தையும் நான் இங்க சுருக்கமாக சொல்கிறேன். பக்தனுக்கு விருப்பம் உண்டு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது பகவானுடைய கடமை. பீஷ்ம தேவர் கிருஷ்ணருடன் வீர ரசத்துல இருக்கிறார். அதனால கிருஷ்ணரோட சண்டை போடணும்னா எதிரி பக்கம் தான் இருக்கணும். இதுதான் அந்தரங்க காரணம். பீஷ்மர் வந்து துரியோதன கூட்டத்துல இருந்ததுக்கான காரணம். அவருக்கு நல்லா தெரியும், குலவது மருமகள் இங்கு அவமானப்படுத்தப்படும் போது அவர் துடிக்குது. ஆனால் அந்த துரியோதன கூட்டம் அவரை அடக்கி வைத்திருந்தார்கள். ஏன்னா அவர் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருந்தார். யார் இந்த அஸ்தினாபுரத்து அரியணையை ஆள்கிறார்களோ அவர்களுக்கு நான் தொண்டு புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஒரு காரணம் அவரை கட்டி போட்டது. இப்ப அரசாங்கம் நடத்துறது வந்து துரியோதனனும் அவனுடைய தந்தையாகி திருதராஷ்டிரனும். இதனால இங்க அவர் கட்டுப்பட்டவராக அடிமையாக இருந்து விட்டார். அதுவும் ஒரு காரணம். அப்ப அதனாலதான் அவர் சொல்றார், பீஷ்மர் சொல்றார், என்னுடைய அந்த கெட்ட ரத்தங்கள்லாம் போறதுக்கு தான் அர்ஜுனன் அம்பு படுக்கையில படுக்க வைக்கிறான். உடம்புல இருந்த அனைத்து கெட்ட ரத்தங்களும் அது ஏன்னா அங்க இருந்து அவனுங்களோட இருந்து அந்த சூழ்ச்சிகள்லாம் பேசாம இருந்தது எல்லாம் தவறு. அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவர் புனிதம் அடையிறதா அவர் சொல்றாரு. அவர் எப்போதுமே புனிதமானவர் தான். ஏன்னா கடவுளுடைய முழுமுதற் கடவுளாகி கிருஷ்ணருடைய ஏற்பாட்டுல தான் அவர் வந்து எதிரி பக்கம் நின்னார். அந்தரங்க காரணம் இதுதான், கிருஷ்ணரோட சண்டை போடணும். அப்போ போர் புரியும் போது அங்க பீஷ்மருடைய நாள், அவர்தான் அங்க சேனாதிபதி. இன்றைக்கு துரியோதனன் கிட்ட சொல்லிட்டார், இன்னைக்கு நான் அழிச்சிட்டு தான் வேலை பார்ப்பேன், இல்லைன்னா மரணம் அடைவேன் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்றார். ஏன்னா துரியோதனன் கோவப்படுறான், உன்னுடைய பேரன் பசங்களுக்கெல்லாம் மேல நீ பாசம் காட்டுற, ஒன்னும் சண்டையே போடல, நீ நியாயமாவே நடந்துக்கலன்னு சொல்லும்போது பீஷ்மர் சொல்றாரு, இன்னைக்கு நான் அர்ஜுனனை கொல்லுவதே சரி, பாண்டவர்களை அழிப்பதே சரின்னு சொல்லிட்டு எடுக்கிறார். ஆனா அந்தரங்க காரணம் கிருஷ்ணரோட சண்டை போடணும். அப்போ பீஷ்மர் முன்னாடி அர்ஜுனன் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அர்ஜுனன் ஜெயிச்சதுக்கு காரணம் கிருஷ்ணர் கூட இருந்ததுனால. அப்ப பீஷ்மர் அர்ஜுனனை தாக்கும் போது அதை கிருஷ்ணரால தாங்க முடியல. இது வெளி காரணம். உள் காரணம், என்னுடைய பக்தன் என்னோட சண்டை போடணும்னு ஆசைப்படுறான். இந்த அதுக்கு வந்து பாகவதத்துல ஒரு உதாரணம் சொல்லப்படுது. சில நேரங்கள்ல கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வர், ஆசையா செல்லமா கடித்துக் கொள்வர். இதெல்லாம் வந்து சண்டை கிடையாது, பகைமை கிடையாது, அன்பினுடைய உச்சகட்டத்துல. அது போல இங்க பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் சண்டை வரப்போகுது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வீர ரசம். பீஷ்மர் வந்து கிருஷ்ணரோட சண்டை போடுறது வந்து அது ஒரு ரசம், அது ஒரு அன்பின் பக்தியின் உச்சம். இப்ப இங்க அர்ஜுனனை தாக்கனால் ஒழிய கிருஷ்ணர் சண்டைக்கு வரமாட்டார். அதனால அர்ஜுனனை நிராயுதபாணியாக ஆக்கிடுறாரு பீஷ்மர். நல்லா சண்டை போட்டு அர்ஜுனன் வந்து இப்படி திகைச்சு போறான். அப்ப வந்து உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார், எடுக்கிறார், கீழே இறங்குறார், சக்கரத்தை எடுக்கிறார். சக்கரம் இல்ல, அங்க அந்த தேர் சக்கரத்தையே எடுத்துடுறாரு. எடுத்து அப்படியே சுழற்றுறாரு. அப்போ ஓடி போய் அர்ஜுனன் காலை பிடிக்கிறான். இந்த இடத்துல யுத்தத்துல நீங்க ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிருக்கீங்க, நீங்க ஆயுதம் எடுக்க கூடாது அங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்துறான். அதுக்கப்புறம் வந்து ஆஹ் இந்த பீஷ்ம தேவரும் வந்து கிருஷ்ணர் வந்து தன்னோட சண்டை போட வர்றார், கோபப்படுறார், சண்டை நடக்குது. அதை நினைச்சு பீஷ்மர் வந்து சந்தோஷப்படுறார். அதுக்கப்புறம் வந்து அந்த ராமாயணத்துல வேற சில விஷயங்கள் நடந்து இந்த காட்சி போய்விடுகிறது. அது முக்கியமா வந்து பீஷ்மரை வீழ்த்துவது எப்படின்னும் போது சிகண்டியை கொண்டாடுறாங்க. போன பிறவியில அவ வந்து அம்பாவா இருப்பா, அவ வந்து இந்த பிறவியில வந்து ஒரு அலியாக பிறவி எடுத்து வந்து பீஷ்மரை கொல்வதற்காகவே வருவா. அவ வந்த உடனே ஆயுதங்கள் எல்லாம் விட்டுடுவார் பீஷ்மர். அப்புறம் எளிதாக அர்ஜுனன் அவரை தோற்கடித்து அதுக்கப்புறம் விழ வைக்கிறான். விழ வைக்கும் போது உயிர் போல பீஷ்ம தேவருக்கு
இச்சா மிருத்யு வரம் இருக்கு. அவங்க அப்பா சொல்றாரு, இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டியே, அதனால நீ விரும்பி அப்போ நீ இந்த உடலை விட்டுடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அஸ்தினாபுரத்தின் மீதும் இந்த பாண்டவர்கள் துரியோதனன் மேல இருக்கிற அக்கறை காரணமாக அஸ்தினாபுரம் ஒரு நல்லவர்கள் கையில போற வரைக்கும் என் உயிர் இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர் உயிர் போகல. உயிர் போகாதனால அவரை வந்து அர்ஜுனனை கேட்கிறாரு, என்ன வந்து அம்பு படுக்கையில படுக்க வைன்னு சொல்லிட்டு அம்பு படுக்கையில படுத்து அங்கேயே வந்து இருக்கிறார். போர் முடியிற வரைக்கும் பீஷ்மதேவர் அங்கேயே இருக்கிறார். அப்படி இருக்கிறச்ச அதுக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போர்லாம் முடிஞ்சு பாண்டவர்களிடம் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் பீஷ்மர் தன்னுடைய பக்தன் அவருடைய புகழை உயர்த்த வேண்டும்னு சொல்லிட்டு யுதிஷ்ட மன்னனுக்கு சொல்றார், நீ பீஷ்மரிடம் கற்க வேண்டும். ராஜதந்திரங்கள், அரசியல், தர்மம், தர்மம் பத்தி நீ வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு பீஷ்மரை அங்க கொண்டு வரார். பீஷ்மர் இந்த அம்பு படுக்கையில தான் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொன்னார். பீஷ்மர் இந்த நவதீப்க்கு வந்தப்பதான் அவருக்கு இங்க வந்து கிருஷ்ணர் கௌரங்கராக வரப்போறாருன்னு சொல்றார். தெரிஞ்சது, அதனால தவம் இருக்கிறார். அதனால ஒரு அழகான பாட்டு பாடுறார். இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்துல வருது இது. ஸ்வர்ணவர்ண ஹேமாங்கோ வராங்கோ சந்தனாங்கசி சந்நியாச கிருச்சன்ன சந்நியாச கிருச்சம சாந்தோ நிஷ்டா சாந்தி பராயண சந்நியாச கிருச்சம ஷமா சாந்தோ நிஷ்டா சாந்தி பராயண. பகவானே நீங்க வந்து ஸ்வர்ண வர்ண ஹேமாங்கோ, இந்த கலியுகத்துல தங்க நிறத்துல அஹ், குடும்பஸ்தரா கிரகஸ்தரா நீங்க வரப்போறீங்க. அப்படி அந்த தங்க வர்ணத்தினுடைய கலர்ல நிறத்துல நீங்க வருவீங்க. உங்களுடைய கைகள்லாம் வந்து நீண்டு அழகாக இருக்கும். உங்களுடைய திருமேனியில் நீங்கள் சந்தனத்தை தடவி இருப்பீர்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சந்நியாசம் எடுப்பீர்கள். அந்த சந்நியாசத்துல வந்து சந்நியாசம் எடுத்ததனுடைய காரணமாக மாயாவாதிகளை அடக்குவீர்கள். நிஷ்டா சாந்தி பராயண அவர்களை வந்து அமைதியா இருக்க வச்சிருவீங்க. நீங்க சந்நியாசம் எடுத்து ஆஹ், ஒரு நடுநிலையிலும் சாந்தமான நிலையிலும் இருந்து ஆம், இந்த மாயாவாதிகளை பேச விடாம தடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொர்ணவர்ண ஹேமாங்கோ வராங்கோ சந்தனாங்கசின்ற ஸ்லோகத்தை இதுல வருது. விஷ்ணு சாஸ்திரநாமத்துல வருது. இத வந்து குறிப்பாக சைத்தன்ய மகாபிரபு வரப்போறாருன்றது விஷ்ணு சாஸ்திரநாமமும் சொல்லுகிறது அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துக்கு பேரு இந்த பீஷ்மர் வந்து தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு வந்த இடம் பேர் வந்து திலா, பீஷ்மத்திலா அப்படின்னு பேரு. இதுதான் ஜானு தீபத்தை பற்றின விவரங்கள். கங்காதேவி எப்படி இங்க வந்தாங்க, ஜானு முனிவர் வந்து தவத்துல எப்படி கங்கையை குடிச்சிடுறாரு, அதுக்கப்புறம் கங்கையை வெளியே விடுறதுனால கங்கைக்கு ஜானவி என்ற பெயர் உண்டு. பீஷ்மதேவர் இங்கு வந்து இருந்ததுனால இந்த இடத்த வந்து பீஷ்மத்திலா அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ஜானு தீபம் அப்படின்னு நம்ம போய் பரிக்கிரமல பார்த்தோம்னா ஒரு இடமோ ஒரு சோலையோ ஒரு கோயிலோ ஒன்றும் கிடையாது. ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் வந்து அப்படியே அது சாலை ஓரமாக இருக்கிறது. இந்த இடங்கள்லாம் வந்து இன்னும் சரியாக கோயில் கட்டியோ இல்லை ஒரு வழிபாடுகளுக்கான இடமாட்டம் இல்லை. ஒரு இந்த இடம் தான் அப்படின்னு லொக்கேட் பண்ணியிருக்காங்களே தவிர அங்கே கோயில்கள்லாம் இல்லை. ஜானு தீபம் அப்படிதான். அது வந்து வேகமாக ஜானு தீபத்தை வந்து ஒரு அரை மணி நேரத்துல முடிச்ச மாதிரி தான் கணக்கு. இத்தனை கதைகளும் இத்தனை விவரங்களும் வந்து லெக்சர்ல தான் நமக்கு கிடைக்கும். ஜானு தீபம் இப்படி இருக்கா, அதை இப்ப இங்க காட்டுறாங்கல்ல இவ்வளவு பெரிய ஏரியாவா அப்படின்னா அப்படி இல்லைங்க. இந்த ரெண்டு பாஸ்ட் டைம்ஸ் தான் இதுக்கு வந்து ஒரு கோயிலோ ஒரு இடமோ இல்லை. அது ஒரு சின்னதா ஒரு இடத்துல உட்கார வச்சு கதையை சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்தது வந்து மோத துரும தீபத்துக்கு போறோம். மோத மாதாஜி மத்திய தீப்ல ஸ்ரவணம்னு இருக்கு மாதாஜி. நீங்க ஸ்மரணம் தானே சொன்னீங்க? சிரவணம் பாருங்க, மத்திய தப்பா தீப். எழுதிக்கிறாங்க, அவங்க தப்பா எழுதிக்கிறாங்க. ஸ்ரவணம் ஸ்மரணம்த ஸ்ரவணம்னு தப்பா எழுதிக்கிறாங்க. பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் உங்களுக்கு கேட்டேன் மாதாஜி. இது ஓகே பாருங்க மாதாஜி. ஸ்மரணம்னு இங்க இங்க கீழே எழுதியிருக்காங்க பாருங்க, நவவித பக்தி, அதுல ஸ்மரணம் நினைப்பதுன்னு போட்டுக்கிறாங்க. ஆ, ஓகே மாதாஜி. சிரவணம் அப்படின்னா கேட்கறது, ஸ்மரணம்னா நினைக்கிறது. மத்திய தீபம் வந்து மூணாவது தீபம் இல்ல.
மூணாவது தீபத்துல ஸ்மரணம் தானே, இவங்க தப்பா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எடிட் பண்ணணும், எடிட் பண்ணாம அப்படியே போட்டுடுறாங்க, நாங்களும் அதை அப்படியே போட்டுக்கிறோம். எனக்கு இதெல்லாம் தெரியாது, எப்படி இந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறதெல்லாம். அது தெரிஞ்சிருந்தா நான் பார்த்துருப்பேன். அதை அப்படியே காட்டிட்டு வரேன் நான். நல்லது, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. யாருக்காவது அமிச்சு மக்களை வந்து நிரூபா மாதாஜி பார்த்தாங்கன்னா சரி பண்ணிடுவாங்க. சரியா? இப்ப நம்ம அடுத்தது மோதிரும தீப். மோத துரும தீப். மோத துரும தீப். அங்க போலாம். துரும தீப்ல வந்து ஜானு தீபத்துல வந்தனம் பார்த்தோம். வந்தனம் பகவானுக்கு வழிபாடுகளை செலுத்துவது. மோத துரும தீப் வந்து தாஸ்யம். தாஸ்யம்ன்றது வந்து பகவானுக்கு அடிமையாக தொண்டு புரிதல். பகவானுக்கு அடிமையா தொண்டு புரிஞ்சவர் ஒருத்தர் தான் ஃபேமஸ். எல்லாருமே அடிமையாகத்தான் இருக்கிறோம். ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹனுமான். அப்போ இங்க என்ன நடந்திருக்கு? ஹனுமான் இங்க ராம்லீலா நடந்திருக்கிறது. அதனால பகவானுடைய தொண்டனாக ஆவர இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்க்கலாம். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்திருக்கிறார். அவருடைய இடம் இங்க பிறந்த இடம் இருக்கு. ஸ்ரீபாதம் அப்படின்னா இங்க பிறந்த இடம், அவதரித்த இடம். பிருந்தாவனதாச தாக்கூர். பிருந்தாவனதாச தாக்கூர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாசதேவர் தான். சைத்தன்ய லீலையில அவர் வந்து சைத்தன்ய பாகவதம் எழுதுறார். இது நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சைத்தன்ய பாகவதம் வந்து முதல்ல சைத்தன்ய மங்களமா தான் இருந்தது. அப்புறம் சைத்தன்ய மங்களம்னு லோச்சனதாஸ் தாக்கூர் ஒரு புக் எழுதினார். அதனால விருந்தாவன் தாஸ் தாக்கூர் இதை வந்து பாகவதம்னு மாத்திட்டார், சைத்தன்ய பாகவதம்னு சொல்லிட்டு. இவருடைய பிறந்த இடம் இங்க இருக்கு. விருந்தாவன் தாஸ் தாக்கூர் ஞாபகம் வச்சுக்கணும், அவருடைய பிறந்த இடம் இங்க இருக்கு. அப்புறம் வாசுதேவ தத்தானுடைய பிறந்த இடம் இருக்கு. வாசுதேவ தத்தா யாருன்னு பாத்தீங்கன்னா சைத்தன்ய லீலையில வர ஒரு புனிதமான பக்தர். அவர் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட கேட்கிறார், என்ன உலகத்துல இருக்கிற மக்களுடைய அனைத்து பாவங்களையும் எனக்கு கொடுத்து அந்த பாவங்களுக்கான தண்டனையை நான் நரகத்தில் பல பல ஜென்மங்கள் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறேன், என்ன நரகத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப மகாபிரபு வந்து, உங்களை மாதிரி ஒரு கருணை வாய்ந்த ஒரு பக்தனை நான் பார்த்ததே இல்லை. இந்த இவ்வளவு நீ கருணை வச்சிருக்க, அதுக்காக நான் எல்லாரையும் விடுவிக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, எல்லாரையும் நான் விடுவிச்சிடுறேன், அதுக்காக உன்னை நான் நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு வாசுதேவ தத்தாக்கு சொல்றார். அவருடைய பிறந்த இடம் இங்க இருக்கு. ஸ்ரீ சாரங்க முராரி. அவருடைய கதை இங்க பேசுறேன் நான். இந்த சாரங்க டாக்கூர் சாரங்க முராரியினுடைய லீலைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து அர்க்கத்திலா அப்படின்னு சூரிய பகவான் இந்த இடத்துக்கு வந்து ஆஹ் தவம் பண்ண இடம். சூரிய பகவானும் எல்லா தேவி தேவர்களும் வந்தாங்கன்னு சொல்றோம்ல, இப்ப அர்க்கத்திலால வந்து சூரிய பகவான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வைகுண்டபுரமும் இங்கதான் இருக்கு. மோத துரும தீப்ல தான் வைகுண்டபுரம் இருக்கு. இந்த வைகுண்டபுரத்துல ராமானுஜர் வந்தார், நாரத முனிவர் வந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவரும் வரார், ராமானுஜர் வந்தார். அப்புறம் மகத்புரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கீங்க. மகத்புரால வந்து மத்வாச்சாரியாரும் வரார். ஸோ இப்போ இது வந்து பெரிய பெரிய விவரங்கள் இருக்கு மோத துருமதிப்புல. மெதுவா நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது ஆம், ராமர், சீதா, ஹனுமான், ஆம், மேலும் அந்த குஹன், இவங்கெல்லாம் இங்க எப்படி வந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ராம்லீலை இந்த இந்த மோத துரும தீப் வந்து மந்தீரவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிருந்தாவனத்தினுடைய வனத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராமர், சீதா, லக்ஷ்மணர் மூணு பேரும் வனவாசத்தின் போது நவதீபத்துல இருக்கிற இந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு. நவ துருவதலா, இந்த இடம் வந்து இவ்வளோ அழகா ம், இயற்கையாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு அவங்க வந்து வந்தாங்க. வந்து இங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க. அந்த இந்த இடம் வந்து அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கறதுனால, ஏன்னா ராமர் வந்து ரொம்ப ஆனந்தமா இருந்தாருன்னு சொல்றாங்க. மோத அப்படின்னா ஆனந்தம். எப்படி துரும அப்படின்னா ஒரு மரம், ஒரு மரத்தடியில வந்து உட்கார்றாங்க, உட்கார்ந்து அந்த இடத்துல ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க. அதனால மோதனா ஆனந்தம், துருமன மரம். மோத துரும தீப் அப்படின்னு இந்த மரத்துக்கு, அந்த மரம் வந்து ஆலமரம், ஒரு பெரிய மிகப்பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு அடியில இப்படி வைக்கணும். ராமரும்
வந்து சீதா தேவியும் ராமரும் பேசுறாங்க. சீதா தேவியும் ராமரும் பேசுறாங்க. அது பேசும்போது அது ஒரு அந்த உரையாடல் வந்து ரொம்ப அழகான உரையாடல். அப்போ ராமர் சொல்றார், ரொம்ப ஆனந்தமா இருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு போது, நான் இந்த இடத்துல நவதீபத்துல பக்த ரூபத்துல அவதரிக்க போறேன். நீ ராமர் இந்த ராமாயணத்துல ராம லீலையில உன்னுடைய தங்க அஹ், சிலையை வைத்து கொண்டு நான் அழுவேன். இப்ப ராமாயணத்துல விப்ரலம்ப பாவம் இருக்கு. விப்ரலம்ப பாவம் என்பது பிரிவு துயரில் பக்தி. விப்ரலம்பம்னா பிரிவு துயர், பாவம்ன்றது அதுல பக்தி. விப்ரலம்ப பாவா அப்படின்னா ஒரு நிலை. அது வந்து பிரிவில் பக்தர் பகவானை நினைக்கும் போது அந்த பக்தி அதிகமாகுது. அதனாலதான் கோபிகளுக்கு வந்து கோபிகளின் பக்தியை அதிகரிக்கிறதுக்கு தான் பகவான் பிரிவை கொடுத்தார். இப்ப சீதைக்கும் இந்த ராமாயணத்துல அது நடக்க போகுது. ஒரு முறை ராவணன் கொண்டு செல்லும் போது விப்ரலம்பம், அதன் பிறகு ஒரு வண்ணான் சொன்னான்னு சொல்லிட்டு சீதையை பகவான் காட்டுக்கு அனுப்புறார். சீதை ஒரு பக்தைன்றதுனால பக்த சங்கம், பகவானுடைய சங்கத்தை விட பக்த சங்கம் ரொம்ப பெருசு. பகவானுடைய சங்கத்தை விட பக்த சங்கத்தை பக்தர்கள் அதிகம் விரும்புறாங்க. அதனால சீதை இந்த காட்டுல இருக்கிற முனிவர்கள் பக்தர்களுடைய சங்கம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. ரெண்டு விஷயம். ஒண்ணு, வெளிக்காரணம் வந்து அந்த வண்ணான் தப்பா பேசினான்றது. ஆனா உண்மையான விஷயம், விப்ரலம்பத்தை பாவத்துல போட்டா பக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாம பக்த சங்கத்துல சீத்தை இருக்கணும், அந்த குழந்தைகளுக்கு பக்த சங்கம் கிடைக்கணும்ன்ற ஒரு காரணமும் பகவான் முன்ன வச்சு அவங்கள காட்டுக்கு அனுப்புறார். இது தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளிப்புறமா பார்க்கும்போது சீதைக்கு அநியாயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் அழுவாங்க. அபக்தர்கள் புரியாம பேசுவாங்க. ஆனா உண்மையில் சீதையினுடைய அன்பு, ராமருக்கான அன்பு பன்மடங்காக பெருகியது விப்ரலம்ப பாவத்துல. அந்த நேரத்துல சீதை திரும்பியும் அழைப்பாங்க இது அயோத்தியாக்கு. திரும்ப அழைக்கும் போது சீத்தை மறுத்து விடுவீர்கள், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியாவுக்கு வந்து, மக்களே நீங்க என்னெல்லாம் இப்படி பேசிட்டீங்க, மீண்டும் மீண்டும் என்னுடைய கற்பு பரிசோதிக்கப்படுகிறது. முதல்ல அங்க பரிசோதனை பண்ணாங்க, என்னுடைய கணவரை பரிசோதனை பண்ணார். எங்க, நான் அயோத்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி தீ குளிச்சுட்டு தான் வந்தேன், எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனாலும் இந்த வண்ணான் இப்படி பேசினான்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சிட்டார். இப்ப நான் தேவைப்படுகிறேன், ஏன்னா என் கணவர் ஏகபத்தினி விரதன், வேற திருமணம் செய்து கொள்ளுங்கள்னு போர்ஸ் பண்றாங்க ஒரு யஜ்யம் பண்றதுக்காக. அப்ப அஹ், அத முடியாது அவரால். அவர் ஏகபத்தினி விரதன், நான் சீத்தையை தவிர வேறு ஒரு பெண்ணை மனதாலும் தொடமாட்டேன்னு விரதம் எடுத்துட்டார். அதனால நான் தேவைப்படும் போது நீங்க எல்லாம் சேர்ந்து இப்ப கூப்பிட்டுக்கிட்டீங்க, அப்ப என் பழி போயிடுச்சா? போகல. ஆனாலும் இப்ப வந்து என்ன வந்து மீண்டும் என்னுடைய கற்பை சோதிக்கிறீங்க. ஏன்னா நான் மீண்டும் வெளியே இருந்துட்டு தான் வந்திருக்கேன். அதனால மீண்டும் என் கற்பை நீங்க சோதிக்கிறது என்னால தாங்கவே முடியல. அதனால நான் உண்மையாகவே கற்புடைய பெண்ணாக இருந்தால் இந்த பூமி பிளக்கட்டும், நான் அது உள்ள போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூமி பழக்கும். பூமி தேவி வந்து சீத்தையை கொண்டு போவாங்க. கொண்டு போன பிறகு மூடிடும் பூமி. இது நமக்கு தெரியும், ராமாயணத்துல நடந்தது. அதன் பிறகு இந்த பிரிவு இன்னும் பெரிய பிரிவு ராமருக்கு. அதனால சீத்தையினுடைய தங்க உருவத்தை செஞ்சு அதை வச்சு யஜ்யம் பண்றாருன்னு தான் நம்ம பார்த்தோம் ராமாயணத்துல. அதை வந்து முன்னாடியே தெரியும் தானே, பகவான் தானே அவர் சொல்றார், உன்னுடைய தங்க உருவத்தை வைத்து நான் பிரிவு துயர்ல இருப்பேன் இந்த ராம லீலையில. ஆனா சைத்தன்ய லீலையில என்னுடைய தங்க விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு நீ அழப் போற. அது வந்து விஷ்ணு பிரியா சைத்தன்ய மகாபிரபுனுடைய விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு அந்த அம்மா 96 வயது வாழ்ந்தார்கள்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது வந்து எந்த தீபத்துல? கோல தீபத்துல. கோல தீபத்துல சைத்தன்ய மகாபிரபுனுடைய விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு அவன் நீ வந்து இருக்க போற, பிரிவு துயர் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சொல்லி அந்த இடத்த வந்து அங்க இந்த இடம் பேர் வந்து மாமகச்சி அப்படின்னு பேர். இந்த மோதிர்ம தீப இப்பத்திக்கு சொல்ற இந்த லோக்கல் பெயர் வந்து மாமகச்சி. இந்த மாமகச்சியில வந்து அஹ், ராமருடைய பக்தனாகிய குகனும் வரார். குகன் வந்து ஒரு பக்தனாக இங்க வந்து பகவானை தியானம் பண்றார். அவர் பேர் வந்து அந்த பக்தனுடைய பெயர் நான் மறந்துட்டேன். அவர் ஒரு பிராமணர். அவர் வந்து குகன் தான், இந்த பிறவியில வந்து பிராமணரா பிறக்கிறார்.
பிறந்து சைத்தன்ய மகாபிரபு பார்த்தப்ப கூட வந்து அவருக்கு வந்து அவர் சொல்றார், ராமரை தவிர என்னால வந்து வேற யாரையும் நினைக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு ராமராக காட்சி தருகிறார். அந்த இடமும் இந்த இடம் தான் சதானந்தா அவர் பேர். இங்க சைத்தன்ய லீலையில குகன் பெயர் சதானந்தா. அப்ப சதானந்தர் இங்க வந்து கௌர ஹரிய பார்த்து ராமர் தான் வேணும்னு சொல்லும்போது ராமராக காட்சி, நானே ராமராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும்போது இந்த இந்த லீலைகள் எல்லாம் ஜீவ கோஸ்வாமி கேட்கும்போது அவருக்கு பக்தி பரவசமாயி அஷ்ட சாத்விக விகாரம் ஏற்படுது. நாம் பார்த்தோம் இல்லையா, அஷ்ட சாத்விக விகாரம், கண்ணீர், கண்கள்ல கண்ணீர் தொடர்ந்து வருவது, தானாக வருவது, மெய் சிலிர்த்து போதல், மயிர்கூச்செறிதல், மயக்கம் வருதல், நாதழுதழுத்தல் ஆகிய எல்லா அறிகுறிகளும் ஜீவ கோஸ்வாமிக்கு வந்து மாயக்காட்சி கீழே விழுந்துறார். மீண்டும் வந்து கீர்த்தனைகள்லாம் பண்ணி அவரை எழுப்புறாங்க ஜீவ கோஸ்வாமிய. அப்போ அவர் வந்து கௌரங்கா கௌரங்கான்னு கத்துறார். அப்ப நித்யானந்தர் வந்து இங்க இந்த இடத்துல நாராயணி அப்படின்னு ஒரு ஒரு மாதாஜி வீட்டுல தங்குறார். நாராயணி யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஷ் டாக்கூர்னுடைய அஹ், உறவினள். சிவாஷ் டாக்கூர்னுடைய அக்கா பொண்ணு. நீஸ் அப்படின்னா அக்கா பொண்ணு தானே. அப்ப அந்த சிவாஷ் அண்ணன் பொண்ணு அக்கா பொண்ணு. அப்ப அந்த சிவாஷ் டாக்கூர்னுடைய இந்த வீட்லயே எப்பொழுதுமே சைத்தன்ய மகாபிரபுனுடைய மகா பிரசாதத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தவங்க நாராயணி. இது அம்மா வீடு. இப்ப திருமணம் செய்து கொண்டு இங்க வந்துடுறாங்க மோத மோத திரும தீப்புக்கு நாராயணி. அதனால அவங்க வயித்துல அவருடைய அப்பா பத்தி எல்லாம் கணவரை பற்றின விவரங்கள் அவ்வளோ இல்ல. இவங்களுக்கு பிறந்தவர் தான் விருந்தாவன் தாஸ் டாக்கூர். நாராயணி யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவாஸ் டாக்கூர்னுடைய அண்ணன் பொண்ணு. இங்க வந்து விருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய அம்மா. இவங்கள நாராயணிய சைத்தன்ய மகாபிரபு சின்ன 4 வயசா இருக்கும்போதே கிருஷ்ண பிரேமையை கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் காட்டுறேன் பாருங்கன்ட்டு நாராயணிய ஜஸ்ட் அப்படி டச் பண்ணுவார். நாராயணிக்கு வந்து கிருஷ்ண பிரேமை வந்துடும். கிருஷ்ண பிரேமை வந்தா எப்படி இருப்பாங்க, அஷ்ட சாத்விக விகாரம் ஏற்படும். கண்கள்ல தண்ணீர் தானாக வரும். வேஷம் போடுறது கிடையாது, தானாக வரும். மைக்கூச்செரியும், மயக்கம் வரும், நாதழுதழுக்கும். பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது இந்த அஹ், தூய உணர்வுகள் ஏற்படும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாராயணிக்கு வந்தது. நாராயணனுடைய மகன்தான் வியாசதேவராகிய விருந்தாவன் தாஸ் டாக்கூர். யார் இந்த சைத்தன்ய பாகவதத்தை எழுதியவர். அவங்களுடைய வீடு தாய் வீடு இது வந்து புகுந்த வீடு. தாய் வீடு தான் இங்க இருக்கே, இது புகுந்த வீடு. இதுவும் வந்து இந்த மோத துரும தீப்புல தான் இருக்கு. இப்போ இன்னொரு லீலை இங்க நடந்தது. இந்த இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பக்தர் இருந்தார். அந்த பக்தருடைய பெயர் வந்து அஹ், சாரங்க டாக்கூர். அந்த சாரங்க டாக்கூர் வந்து யாருக்கும் நல்ல பேர், ரொம்ப ஆழ்ந்த பக்தர். அந்த அதனால அவர் வந்து யாருக்கும் ஆனா தீட்சை கொடுக்க விரும்ப மாட்டார். சாரங்க டாக்கூர் வந்து யாருக்கும் தீட்சை கொடுக்க விரும்பல. சில இடங்கள்ல சொல்லுது சைத்தன்ய மகாபிரபு தான் அவருக்கு வந்து கட்டளையிட்டார், நீ வந்து கண்டிப்பா யாராவது ஒரு ஜீவனுக்காவது தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினார்னு. ஒரு சில இடங்கள்ல வந்து பகவானே உள்ள இருந்து அந்தர்யாமி பரமாத்மாவாக சொல்றாரு, நீ தீட்சை கொடுக்கணும் தீட்சை கொடுக்கணும்னு உள்ளுணர்வாக சொல்றாருன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அஹ், சாரங்க டாக்கூர் சாரங்க டாக்கூர் ஞாபகம் வச்சுங்க. சாரங்க டாக்கூர் என்ன பண்றார், இன்னைக்கு நான் காலையில யாரை நான் பார்க்கறனோ அவங்களுக்கு தீட்சை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கைக்கு போறாரு. கங்கையில போட்ட அந்த காலத்துல எல்லாம் சில நேரங்கள்ல எல்லாரையுமே எரிச்சு செத்து போனாங்கன்னா எல்லாரையும் எரிச்சு கங்கையில கரைக்கிறது வழக்கம். சில வயது சில குறிப்பிட்ட நபர்கள், என்னுடைய இது வந்து யூகமா கூட இருக்கலாம், இல்ல எல்லாரையுமே அப்படித்தான் வாழை இலையில வச்சு அனுப்பிடுவாங்களோ தெரியாது. வாழைத்தண்டு அந்த பெட் மாதிரி பண்ணுவாங்க, அது உள்ள போகாது, மிதக்கும். அது மேல அந்த டெட் பாடியை நல்லா டெக்கரேட் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. அது நான் நினைக்கிறேன் அவர் வந்து சிறிய வயதுல செத்து போயிட்டான் ஒரு பையன். அவனுக்கு திருமணம் ஆகாத வயசுக்கு வந்த சின்ன பையன், ஒரு 13 14 வயசுன்னா அப்படி அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இளம் வயது ஒரு சிறுவன் மரணம் அடைகிறான். அவனை வந்து தண்ணியில அமுச்சிடுறாங்க. இவர் போய் காலையில காயத்ரி சொல்லணும், கங்கையில குளிச்சுட்டு காயத்ரி சொல்லணும்னு குளிச்சு எழுந்தா பொணம் வருது.
இவருடைய சத்தியம் என்ன? காலையில யாரை நான் பார்க்கறனோ முதல்ல பார்க்கறனோ அவங்களுக்கு நான் தீட்சை கொடுக்கணும். சரி, நான் போனமா இருந்தா கூட பரவாயில்ல, உனக்கு நான் தீட்சை கொடுக்குறேன்னு தொட்டு தீட்சை கொடுத்துட்றாரு. தீட்சை கொடுத்த உடனே இப்ப எவ்வளவு பெரிய மகாத்மா சாரங்க டாக்கூர், உயிர் வந்துடுது. இப்ப இந்த பையன் பேரு முராரி. அதனால இவர் பேர் வந்து சாரங்க முராரி. சாரங்க டாக்கூர்னுடைய சிஷ்யன் சாரங்க முராரி ஆயிடுச்சா. அதனால இப்ப உயிர் வந்த உடனே மக்கள்லாம், அவன் அம்மா அப்பா எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஓடி வர்றாங்க. இப்ப வந்துடுச்சு போ, நீங்க தொட்டீங்க, உயிர் வந்துடுச்சு, நல்லது, நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த குரு பேசாம தான் இருக்கிறார். சாரங்க டாக்கூர் பேசாம இருக்கிறார். அவரு ஒன்றும் பேசல. சிஷ்யன் சொல்றான், எனக்கு உயிர் கொடுத்தவர் தானே இப்ப அப்பா. நீ உங்களுக்கு உங்ககிட்ட இருந்தப்ப நான் செத்து போயிட்டேன், என்னை விட்டுட்டீங்க. இப்ப எனக்கு உயிர் கொடுத்த தந்தையுடன் தான் என்னுடைய குருவோட சேவை செய்ய வேண்டும். அதனால நான் போக மாட்டேன், உங்ககிட்ட வரமாட்டேன். நான் அவரோட இருந்து அவருக்கு சேவை செய்ய விரும்புறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன், ஆனா நான் இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நான் சேவை செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரங்க முராரி அவருக்கு குருவுக்கு சேவை செய்யும் சிஷ்யனாக குருவோட வாழறார். இப்ப குரு வந்து நிறைய தீட்சை கொடுக்கல, ஆனா சிஷ்யன் ஆகிய முராரி புலி மேல போவாராம். புலி புலி பார்த்திருக்கீங்களா? புலி, காட்டு புலி, அது மேல ஏறி உட்காந்துக்கின்னு அதை அடக்கி இருக்கிறார். அவ்வளவு வீரமா இருந்திருக்கிறார். அத மேல போய் எல்லாரையும் பக்தராக்கி இருக்கிறார். அது வந்து எந்த புத்தகங்கள்லயும் போடல, பக்தர்கள் வந்து சொல்றாங்க, உபன்யாசத்துல சொன்னதை தான் கேட்டிருக்கேன். புலி மேல போய் எல்லாரும் மரியாதை பக்தர்கள் ஆக்குங்கன்னு ஏகப்பட்ட சிஷ்யர்களை உருவாக்குனாராம் சாரங்க முராரி. அப்ப அந்த சாரங்க டாக்கூர், சாரங்க முராரி இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய இடம் அங்க இருக்கு. அவங்க வணங்கின கோபிநாதர் விக்கிரகம் இங்க இருக்கு. இதெல்லாம் வந்து கௌர கணோதேஷ தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அது வர்ணனை கொடுக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கறது வந்து கௌர கணேஷ தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கும் போது கூட அதுல நிறைய அடிக்கடி வரும். அது இருக்கு. இப்ப அடுத்து இந்த இடத்தினுடைய இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாலினி தேவி. மாலினி தேவி யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீவாஸ் தாக்கூர்னுடைய மனைவி. சிவாஷ் தாக்கூர், சிவாஷ் பண்டிட். யார் சிவாஷ் பண்டிட்னு பாத்தீங்கன்னா, நாரத முனிவருடைய அவதாரம்னு பச்சை தத்துவர்ல பாக்குறோம். அவருடைய மனைவி ஆகிய மாலினி தேவியினுடைய பிறந்த இடமா இது. பிறந்த இடம், இந்த இடத்த எப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த மோத துரும தீப்ல இன்னும் ஒரு பெரிய பிரசித்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்து அந்தர் தீப்பை விட்டு போயிடுறாருல, பூரி போயிட்ட பிறகு எல்லா பக்தர்களும் மோத துரும தீப்புக்கு வந்துட்டாங்களாம். வந்து இங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அங்க இருந்து அவருடைய நினைவு நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இங்க வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் தான் வந்து வாசுதேவ தத்தா நான் சொன்ன மாதிரி எல்லாருடைய பாவங்களையும் இணைக்க கொடுங்கன்னு சொன்னார்ல, அவருடைய பிறந்த இடம்னு சொல்றாங்க. அவர் வந்து மதன கோபால் அப்படின்னு ஒரு விக்கிரகம் வச்சு வழிபட்டு இருந்தாரு. அந்த விக்கிரகம் இங்க தான் இருக்கு. இந்த மாமகச்சி அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். பரிக்கிரமால வந்து மோத துரும தீப்புன்னு பேரு. ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு பேர் மாமகாட்சி. அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு, அழகான இடம் அதுவும். ஆனா வந்து செடி கொடி எல்லாம், ஒரு சின்ன கோயில், சின்னதா இருக்கும். அதை சுத்தி தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துல தான் நம்ம எல்லாம் உட்காந்து உபன்யாசம் நடக்கும், அப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஸோ அந்த இடத்துல தான் அந்த விக்கிரகங்கள்லாம் இருக்கு. இவங்க வழிபட்ட இந்த சிறப்பு வாய்ந்த விக்கிரகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க நமக்கு வந்து காட்டுவாங்க. இப்ப நம்ம அடுத்து போக போற இடம் வந்து அர்க்கத்திலான்னு ஒரு இடம். ஒரு குன்று மாதிரி இருக்கும். முதல் வருஷம்லாம் நாங்க போனப்போ ஒரு 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 குன்று, ஒரு சின்னதா ஒரு மலை குன்று மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பார்த்தா அது வந்து ஒரு காம்பவுண்ட்லாம் போட்டு ஒரு ஏரி மாதிரி இருக்கு. போன வருஷம் போனப்ப அப்படி மாதிரி இருந்தது, என்னன்னு எனக்கு புரியல. இந்த இடம், அந்த இடம் தான் குறிப்பிட்டது. ஏன்னா இவங்க ஒரு ஒரு இடத்தையும் இந்தந்த இடத்துல இந்தந்த லீலைகள் நடந்ததுன்னா அந்த இடத்துல வந்து திரு ஜெயபதாக சுவாமி வந்து நிறைய இடங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல கோயில் கட்டுறது தான் வழக்கம். ஈஸ்கான் வந்து சின்னதாவோ பெருசாவோ கோயில் கட்டி கட்டி வச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா விருந்தாவனத்துல இப்பெல்லாம் வனங்களை கண்டுபிடிக்கிறாங்க. வனங்கள்ல எல்லாம் முக்கியமா நீங்க இது பாத்தீங்கன்னா விருந்தா குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து துளசி மகாராணிக்குன்ட்டு ஒரு கோயில் இருக்கு, விருந்தா குண்டம். இது பிருந்தாவன் போனீங்கன்னா அந்த மாதிரி மாயாப்பூர்லயும் நிறைய சின்ன 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 லீலைகள் நடந்த இடத்தெல்லாம் பிடிச்சு அதை விலைக்கு வாங்கி அங்க சின்னதா கோயில் கட்டி அதை பராமரிக்கிறாங்க இஸ்கான்.
அந்த மாதிரி இந்த அர்க்கத்திலாவை அந்த மாதிரி பண்ணாங்களா இல்லை இது கவர்மெண்ட் வச்சிருக்கான்னு தெரியல. ஆனா அர்க்கத்திலால வந்து உட்கார வச்சு இது நடத்துவாங்க. அங்க வந்து ஒரு குண்டம் இருக்கு. அந்த சூரிய குண்டம். அந்த சூரிய குண்டம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிருந்தாவன லீலையில சூரிய குண்டத்துல கோபியர்கள்லாம் போயிட்டு பூஜை பண்ண போவாங்க. அப்போ கிருஷ்ணரும் இந்த கோ- இடைச்சிறுவர்களும் போய் வழி மறித்து நாங்க தான் வந்து எங்களுக்கு தண்ணி அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த படையலுக்கான விஷயங்கள்லாம் அவங்க வாங்கிடுவாங்க. இந்த லீலையை பற்றி அந்த இடத்துல பேசுவாங்க. இந்த இடத்துல சூரிய கடவுள், சூரிய தேவன் வந்து பகவானை வழிபட்டதாக வரலாறு சொல்கிறது. சூரிய குண்டம் வந்து பல நோய்களை தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சூரிய குண்ட தண்ணியெல்லாம் எடுத்து மக்கள் வந்து தெளிச்சுப்பாங்க. ஆம், முக்கியமா அதனால தான் அர்க்கத்திலா அப்படின்னு இங்க பேரு. சூரிய தேவன் வந்து இங்க எல்லா தேவர்களும் வந்தாங்க. சூரிய தேவனும் இங்க வந்து பிரார்த்தனை செய்தாக சொல்றாங்க. இந்த இந்த இடத்துக்கு வந்து பிரார்த்தனை செஞ்சாங்க. அடுத்து நாம போக போறது வந்து வைகுண்டபுரம் அப்படின்ட்டு. இப்போ நவதீபத்துல எல்லா கஷேத்திரமும் இருக்கு. அப்போ வைகுண்டம் இருக்காதா? வைகுண்டம் வந்து பரபியோமம் அப்படின்னு சொல்லப்படுற இடம். இங்க பெருமாள், நாராயணன், ஸ்ரீதேவி, பூதேவி, இங்க நீலாதேவி பத்தி அவங்க சொல்லல. மூன்று தேவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமளா தெரிஞ்சுக்க வேண்டியதா மூன்று தேவிகள்னா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லோரும் சமத. நீங்க பாத்தீங்கன்னா பரவாசுதேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாசுதேவன்னா இந்த காட்சி தான். மூன்று மனைவிகள் இருப்பாங்க. எல்லா தேவர்களும் நிற்பாங்க. இந்த பரவாசுதேவனாக காட்சி அளிக்கிறாருன்னு சொல்றோம். அது வைகுண்ட தரிசனம் தான். இப்ப இந்த வைகுண்டபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் இங்க இருக்கு. இந்த இடத்துக்கு வந்து நித்யானந்தர் ஜீவ கோஸ்வாமியை கொண்டாடுறாரு. இந்த இடத்த வந்து பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம்னு சொல்லித்தர்றார். அப்படி சொல்லித்தர்ற இந்த இடத்துக்கு வந்து நாரத முனிவர் வர்றார். நாரத முனிவர் வந்து இந்த இடத்துல பகவானை தரிசிக்கிறார். பகவானுடைய புகழை பாடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. நாரத முனிவருக்கு இப்ப பகவான் சொல்றார், நான் வந்து கலியுகத்துல இங்க வந்து கௌரங்கராக வரப்போறேன்னு சொல்லும்போது கௌரங்கரனுடைய தரிசனத்தையும் நாரத முனிவர் பார்க்கிறார். அதான் இங்க முக்கியமானது. ஏன்னா கௌரங்கர் வர்றதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் இங்க தவம் செய்து அவரை வந்து தரிசித்து விடுகிறார்கள். அப்ப சொல்றார், நான் வரும்போது நீயும் வந்து வருவ. இங்க என்னவா வருவ? ஸ்ரீவாஸ் தாக்கூராக நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த என்னுடைய கௌரங்க அவதாரத்துல நீ வந்து பஞ்ச தத்துவர்ல ஒருவராக நீ வர போற அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்றார். இந்த இடத்துல அஹ், சிவபெருமானும் வந்து பகவானை தரிசிக்கிறார். அவரும் வந்து ஆனந்தத்துல ஆனந்த தாண்டவத்துல ஈடுபடுறார் அப்படின்னு சொல்லிட்டு விவரங்கள் வருது. ஒரு பிராமணர் இந்த இடத்துல வாழ்ந்து வந்தார். அவர் வந்து பகவானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ வந்து லக்ஷ்மி நாராயணர் அவருக்கு காட்சி தந்ததாக இங்க வந்து வரலாறுகள் சொல்லுது. இந்த வயதான ஆம், பிராமணருடைய பக்தியை பார்த்து லக்ஷ்மி நாராயணர் வந்து அவருக்கு வந்து த காட்சி அளித்தார்கள். அதுக்கப்புறம் வந்து அதே லக்ஷ்மி நாராயணர் வந்து கௌரசுந்தரராக மாறியும் அவருக்கு வந்து நான் இங்க வரப்போறேன் அப்படின்றத முன்னாடியே சொல்றார். இதன் பிறகு நவதீபத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போது அதை வந்து நடந்து முடிஞ்சது தான் இப்ப நித்யானந்தர் ஜீவ கோஸ்வாமிக்கு சொல்றார். ஒரு முறை இது வந்து ராமானுஜர் சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடியே வந்தவர். தெரியுமில்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆயிரம் ஒரு நிமிஷம். ஆயிரம் 1000 வருடங்களுக்கு 1200 வருடங்களுக்கு முன்னாடி ராமானுஜர் வந்து இருந்தாரு. அந்த 1200 வருடங்களுக்கு முன்னாடி அவர் தீர்த்த யாத்திரை எல்லாம் போவார் ராமானுஜர். அப்படி தீர்த்த யாத்திரை போகும்போது ஒரு முறை ஜெகநாத் பூரிக்கு வரார். ஜெகநாத் பூரிக்கு வந்த உடனே ஜெகநாத் பூரியில அவர் ஒரு விஷயத்த பார்க்கிறார். என்ன பார்க்கிறாருன்னா, இந்த பாண்டாக்கள் அப்படின்ற பூஜாரிகள்லாம் ஜெகநாதரை ஏடா கூடமா கவனிக்கிறாங்க. நன்ஷப்ப வந்து பூஜை பண்றது இப்ப கூட அப்படிதான். நன்ஷா போகா நடத்துது. அவங்க என்ன என்ன துணி வேணும்னு நினைச்சாங்களோ அத்தை கட்டி விடுவாங்க. இது மாதிரி ஒரு வ- ஒரு விதி விதானங்கள்லாம் கிடையாது. பஞ்சராத்திர விதி அப்படி பண்ணும் அதெல்லாம் கிடையாது. பாண்டாக்களுக்கு எப்படி மூடோ அப்படிதான் ஜெகநாதரை கவனிச்சுப்பாங்க.
எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஜெகநாதர் சாப்பிட்டுனே இருப்பார். ஜெகநாதருடைய கைகள் காய்வதில்லை. ஏன்னா கை கழுவிட்டே இருப்பார், சாப்பிடுவார் கை கழுவார், காயறதே கிடையாது. கை காயவே காயாதான். ஜெகநாதர் சாப்பிட்டுட்டே இருப்பார், சாப்பாட்டுறாமன்னு வச்சுக்கலாம். அப்படிலாம் அவங்க விருப்பம் மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா மங்களாரத்தி 4:30 மணிக்கு டான்னு இஸ்கான்ல சங்கூதுறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது. ஜெகநாத் புரியல, ஜெகநாதர் எப்போ பாண்டாக்களை எழுப்புறாங்களோ, சில நேரத்துல 2 மணிக்கு எழுந்துக்குவாங்க, சில நேரத்துல 3 மணிக்கு எழுந்துக்குவாங்க. ஒரு விதி விதானமே கிடையாது. பாண்டாக்கள்லாம் அவங்க விருப்பம் போல ஆட்டம் போடுறாங்க. நான் ராமானுஜர் பார்த்தாரு, நெஞ்சு துடிக்குது. என்னடா அது இப்படி விருப்பம் போல ஆட்டம் போடுறாங்களே, இதுக்கு ஒரு கட்டுமுறைக்கு கட்டுப்பாட்டு கொண்டு வரணும். ஸ்ரீரங்கத்துல இருக்கு பாருங்க, பஞ்சராத்திர விதிமுறைகள், அதெல்லாம் வச்சு நம்ம வந்து இவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றார். முடிவு பண்ணிட்டு அஹ், திட்டங்கள்லாம் தீட்டுறார். பாண்டாக்கெல்லாம் கூப்பிடுறார். ராமானுஜர் எல்லாரும் வாங்க, மீட்டிங் வைக்கலாம். மீட்டிங் வச்சு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்து திட்டங்கள்லாம் தீட்ட ஆரம்பிச்சிடுறாரு. திட்டங்களை தீட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி நாளையில இருந்து பஞ்சராத்திரிய விதிமுறைப்படி பூரியில பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத அறிவிச்சிடுறாரு. அப்புறம் சொல்லிட்டு போய் ராமானுஜர் படுத்து தூங்கிடுறாரு. நாளை காலையில இருந்து எல்லாம் விதிப்படி நடக்கும், சட்டப்படி நடக்கும். பிராமணர்கள்லாம் கூப்பிடுங்க, ஒழுங்கா எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிடலாம், சரி சீர்திருத்தம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. ராமானுஜர் முடிவு பண்ண ஆச்சாரியன், மகா ஆச்சாரியன். எல்லாரும் கேட்டுதானே ஆகணும். இந்த பாண்டா கூட்டங்கள்லாம் போச்சுங்க. போய் ஜெகநாதர் முன்னாடி ஓடு அழுகுதுங்க. இப்படிலாம் சட்டம் வச்சா எங்களெல்லாம் ஆகாது. இந்த ராமானுஜரை நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, என்ன எங்களுக்கு தெரியாது. நீங்க கருணை வாய்ந்த அவதாரம்னு சொல்றாங்க. ஜெகநாதரை நீங்க நாங்கெல்லாம் இப்படித்தான் வழி வழியா இருக்கிறோம். எங்க விருப்பம் போலதான் நாங்க உங்களை சாமி கும்பிடுறோம். நீ இப்ப எதுக்கு இப்ப ராமானுஜர்லாம் வந்து எங்களுக்கு சட்டத்திட்டம்லாம் வைக்க வேணாம், எங்களால முடியாது அப்படின்னு அழறாங்க. ஜெகநாதரா, நான் வந்து பாண்டாங்களுக்கு தான் சொந்தமானவன். அதனால பாண்டாக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை தான் நான் நடத்துவேன். அதனால நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க. உங்க விருப்பம் தான் எனக்கு. நீங்க ராமானுஜரை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க, பேசாம இருங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் ராமானுஜர் கண்ணை திறக்கிறாரு. எங்க போனாருன்னு தெரியல. அந்த வரலாற்றுல வந்து நடுவுல அவர் வந்து பகவான் அவரை நவதீபத்துக்கு கொண்டு வர்றார். நவதீப்புக்கு கொண்டு வந்த உடனே இந்த இடத்துல ராமானுஜர் கௌரங்கரை தரிசிக்கிறார். கௌரங்கரனுடைய சங்கீர்த்தன இயக்கத்தை பார்க்கிறார், தரிசனம் பண்றார். ஆடுறாங்க, பாடுறாங்க, ஹரே கிருஷ்ண மகாம்பத்தனம் சொல்லப்படுது. அதனால இவருக்கு வந்து பக்தி பரவசம் வந்து இவரும் வந்து துடியா துடிக்கிறாரு. கௌராங்கரை பார்த்த உடனே அவருக்கு வந்து பக்தி பரவசம், அஷ்டவிகார அதெல்லாம் நடக்குது. நடந்த உடனே அவர் சொல்றார் பகவானிடம், உங்களை தரிசித்து விட்டேன், இனி சங்கீர்த்தன இயக்கத்துல நானும் சேர்ந்துக்கிறேன். நான் இங்கே இருந்து பக்தி பண்ண போறேன், நான் அங்கெல்லாம் போக போறதில்ல அப்படின்னு முடிவு பண்றார். அப்போ மகாபிரபு சொல்றார், நீங்க வந்து தாஸ்ய பக்தியை தான் நீங்க பிரச்சாரம் பண்ணணும். விதி விதானத்தை விதிமுறைப்படி பஞ்சராட்சர விதிப்படி பகவானுக்கு விக்கிரக ஆராதனை எல்லாம் நீங்க தான் எழுதணும், பாஷ்யம்லாம் எழுதணும், ஸ்ரீபாஷ்யம் எழுதணும். அதனால இந்த அவதாரமாகிய எனக்கு இப்ப நீ இது வந்து இன்னும் காலம் இருக்கு வரத்துக்கு. என்னுடைய இந்த அவதாரம் ஆஹ் கொஞ்ச நாள் கழிச்சு வரப்போகுது. அது வரைக்கும் இது ரகசியமாகத்தான் இருக்க வேண்டும். இது குய்ய அவதாரம் தான். அதனாலதான் ஸ்ரீ சம்பிரதாயத்தினர் சைத்தன்ய மகாபிரபுவை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஏன்னா ராமானுஜாச்சாரியாருக்கு இங்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இதை பத்தி நீ பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிடுறாரு. அவர் பேச விட்டிருந்தாலாவது இந்த இப்ப ஸ்ரீ சம்பிரதாயம் எல்லாம் நம்ம பகவானை ஏற்றுக்கொள்வதில்லை. கௌரங்க மகாபிரபுவை அவங்க ஏத்துக்கல, அவதாரமாவே ஏத்துக்கல. ஆனால் சாஸ்திர பிரமாணங்கள் இப்ப நம்ம இப்பதானே பார்த்தோம், பீஷ்மதேவரே பாடுறார், சொர்ணவர்ண ஹேமாங்கோ, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து எல்லா சாஸ்திரமும் இப்ப சாஸ்திர மேற்கோள்கள் காட்டி மகாபிரபு சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான் அப்படின்றதுக்கான சாஸ்திர மேற்கோள்கள்லாம் வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்தினுடைய ஆதி லீலையிலே நிரூபிக்கிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி. எங்கெங்க எந்தெந்த வேதங்கள்ல, பாகவதம்ல எங்க வந்திருக்கு, வேதங்கள்ல எங்க வந்திருக்கு, புராணங்கள்ல எங்க வந்திருக்கு, சைத்தன்ய மகாபிரபு கடவுள் தான் அப்படின்றதுக்கு ஆனா பிரமாணங்கள் வந்து சைத்தன்ய சரிதாமிரத ஆதி லீலையில நிரூபணம் செய்கிறார். அதை பண்ணிட்டு தான் லீலைக்கே போறார்.
ஆனால் இங்கு ராமானுஜருக்கு மகாபிரபு கொடுத்த கட்டளை என்னன்னா, இத பத்தி நீ பேசக்கூடாது, நீ தாஸ்ய பக்தி தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து பிரேம பக்தி. அவங்க கடைபிடிக்கிறது தாஸ்ய பக்தி. நீ வந்திருக்கிறது ஸ்ரீ சம்பிரதாயம். அதனால நீ தாஸ்ய பக்தியை தான் பிரச்சாரம் பண்ணணும். நீ அதை பண்ணு. இதால நீ வேண்டாம், இப்போதைக்கு ஒன்றும் வேண்டான்னு ராமானுஜர் பகவானுடைய கட்டளை ஏற்று நடக்க வேண்டும். அதனால அவருடைய சிஷ்யர்கள் கூர்ம கஷேத்திரத்துல இருப்பாங்க. பகவான் ராமானுஜரை கூர்ம கஷேத்திரத்துல கொண்டு சேர்த்துடுறாரு. இந்த லீலை நவதீப்புக்கு அவர் வந்தாரே, இந்த லீலை சில கௌடிய சாஸ்திரங்கள் நமக்கு காட்டுது. பொதுவா பேசும்போது இந்த ராமானுஜருடைய இந்த லீலையில அவர் வந்து ஜெகநாத் பூரிக்கு போவார். அங்கு பாண்டாக்களை திருத்தணும், சீர்திருத்தணும். அந்த பக்தி முறைகளை, விக்கிரக ஆராதனையை சீர்திருத்தணும்னு எப்போ அவர் முடிவு பண்றாரோ அப்ப இரவு போய் தூங்குவார். கண் விழிக்கும் போது அவர் கூர்ம கஷேத்திரத்துல இருப்பார். அப்ப ஜெகநாதர் சொல்லாம சொல்லிடுறாரு, உன்னுடைய சட்ட திட்டங்கள்லாம் நீ வந்து ஸ்ரீரங்கத்துல வச்சுக்கோ, திருப்பதியில வச்சுக்கோ. இங்க ஜெகநாத் பூரி எல்லாம் வேணாம். இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருக்கட்டும், அதை நான் விரும்புறேன். இதுல முக்கியமான கருத்து என்னன்னா, பகவான் அதை விரும்புறாரு. அதனால நீ இதெல்லாம் தலையிடாதப்பா, நீ அங்க அதெல்லாம் அந்த சட்டத்திட்டம் எல்லாம் தாஸ்ய பக்தி அங்க வச்சுக்கோ, இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ ஆகியனால பக்தர்களே, இந்த இடைப்பட்ட நடந்த இந்த ரகசியமான விஷயம் அவருடைய வரலாற்றுலயே கிடையாது. ஏன்னா இதை வந்து அவர் வந்து காட்டக்கூடாதுன்னே சொல்லியிருக்கிறார். அதுதான் இங்க வந்து நமக்கு பக்தி வினோத் தாக்கூர் தான் ஆச்சாரியன். நம்முடைய ஆச்சாரியன் சொல்றதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து இதை வந்து பல்வேறு கிரந்தங்கள்ல இருந்து சைத்தன்ய சரிதாமிர்தம், சைத்தன்ய பாகவதம், இதுல இருந்து எல்லாம் எடுத்து நமக்கு சொல்றாங்க. அதனால இந்த கௌர லீல ரசத்தை வந்து அவருக்கு கொடுக்கப்படவில்லை. ராமானுஜருக்கு வந்து நீ இதை பார்த்துட்ட, புரிஞ்சுக்கிட்ட, நீ போ அப்படின்னு அமைச்சிட்டாங்க. ஏன்னா அங்க வந்து அஹ், இத பத்தி அவருக்கு அவருடைய லைன் வேற, அவருடைய சம்பிரதாயம் வேற. அதனால அந்த சம்பிரதாயத்துல இந்த சுவையும் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர்கிட்ட நான் வாதிடுவேன், அவங்க இவ்வளவு பெரிய பக்தரா இருந்தா சைத்தன்ய மகாபிரபுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா கடவுள் அங்கு அவர்களுக்கு அதை கண்ணை மறைச்சிடுறாரு. அதனால இது ஒரு காரணம். அதனால அவங்களுக்கு வந்து இது புரிவதில்லை. அதுலயும் வந்து 6 கோஸ்வாமிகள்ல ஒருத்தர் கோபால் பட்ட கோஸ்வாமி இந்த பக்கம் தான் வந்துட்டார். இந்த பக்கம் வந்துட்டார். ஆனா அவருக்கு தெரியும் இப்ப அந்த சம்பிரதாயத்துல வந்திருந்தாலும் கோபால் பட்ட கோஸ்வாமி மதுர சம்பிரதாயத்துக்கு வரணும்ட்டு பகவானுடைய விருப்பம். அதனால அங்கிருந்து இங்க வந்துட்டார். அதுக்கப்புறம் நம்ம இப்ப ராமானுஜர் மீண்டும் ஆஹ், தன்னுடைய லீலைகளை, அவருடைய இது வந்து என்னால முடியல, அவரால் முடியல நவதீபத்தை விட்டு போறதுக்கு. இந்த ஒரு மிகப்பெரிய சுவையை அடைந்த பிறகு அதை விடுறதுக்கு எந்த பக்தனும் விரும்ப மாட்டான். அந்த மாதிரி சங்கீர்த்தன இயக்கம். சங்கீர்த்தன இயக்கம்ன்றது வந்து ஒரு ஆனந்தமயமானது. அதுல வந்த பிறகு யாராலையும் அதை விட்டு போக முடியாது. ஆனால் பகவானுடைய கட்டளை போக வேண்டும். அதனால அவரு அங்கிருந்து போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அடுத்து மகத்புரா அப்படின்னு ஒரு இடம். இந்த ஆஹ், மோத துரும தீபத்துல மகத்புரான்னு ஒரு இடம் இருக்கு. இந்த மகத்புரால என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். எல்லா பக்தர்களும் வந்தாங்கன்னா பாண்டவர்கள் வராம இருப்பாங்களா என்ன? பாண்டவர்கள் இங்கு சூரிய தேவன் வந்தார். அதுக்கப்புறம் நாரத முனிவர் வந்தார். அதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் இங்க வந்தாங்க. அவங்களுடைய வனவாசத்தின் போது இங்க வந்தாங்க. இந்த துர்வாச முனிவரனுடைய அந்த லீலை வந்து இங்கதான் நடந்ததுன்னு சில பேர் சொல்றாங்க. ஒரு நாள் வந்து துரியோதனன் வீட்டுக்கு துர்வாசர் வந்தார். அந்த துர்வாசர் வந்து என்ன பண்றார், நான் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது துரியோதனன் அமோகமா கவனிக்கிறான். அப்ப துர்வாசர் வந்து ரொம்ப பிரசன்னமாயிடுறார். என்னப்பா இப்படி கவனிச்சுட்டா, ரொம்ப நன்றி. உனக்கு நான் ஏதோ வரம் கொடுக்கணும், வரம் கொடுக்கணும், நல்ல வரத்தை வாங்கியிருக்கலாமே. முனிவர் ஏதோ ஒன்னா கொடுக்கக்கூடியவர். ஆனா முட்டாள்தனமா, எனக்கு மட்டும் நீங்க வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை தந்தீங்க, அதே மாதிரி ஆசீர்வாதம் என்னுடைய அண்ணன் யுதிஷ்ட மகாராஜர் காட்டுல வாழறார், அங்க போய் நீங்க அவங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுங்கன்னு. எவ்வளவு, ஏன்னா அவருக்கு தெரியும் துர்வாச முனிவரை திருப்திப்படுத்துவது, அதுவும் வனவாசத்துல திருப்திப்படுத்த முடியுமா? என்ன கிடைக்கும் வனத்துல? கிழங்கு கிடைக்கும், ஏதா பழங்கள் கிடைக்கும். அதை வச்சு துர்வாசா 10,000 சிஷ்யர்களோட வந்திருக்கிறார். அவன் நல்ல சமயம் பார்த்து அமிச்சோன்னு வச்சுங்க, அவங்கள கவனிக்க முடியாது, சாபம் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்ற உள்நோக்கத்தோட. ஆனா எல்லா நேரங்களிலும் அவர்களோட கடவுள் இருக்கிறார்.
கிருஷ்ணர் இருக்கிறாருன்றது துரியோதனன் மறந்தே போயிடுறான். அனுப்புறான். துர்வாசர் வராரு. திரௌபதியிடம் ஒரு ம், சூரிய தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்கிறது. அந்த அக்ஷய பாத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, அஹ், அது என்ன உணவு வேண்டும்னாலும் அது கிடைக்கும். நீங்க எது கேட்டீங்கனாலும் அதுல வந்துடும். சாதம் வரும், குழம்பு வரும், பொரியல் வரும், எல்லாமே வரும். அது மாதிரி அதை வந்து உம், எல்லாருக்கும் பரிமாறிவிடும். ஆனால் ஒரு முறை அதை பயன்படுத்தி வச்சிட்டோம்னா அன்றைய நாளுக்கு மீண்டும் அதை பயன்படுத்த முடியாது. அவ்வளவுதான். அது கழுவி வச்சிட்டீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து அது வேலை செய்யாது. இந்த மாதிரி ஒரு சட்டம். இந்த மாதிரி மேஜிக் பொருள்லாம் அப்படிதான் சட்டம் வச்சு தான் கொடுப்பாங்க. அது சட்டத்தின்படி தான் நம்ம போகணும். அன்றைய தினம் துரியோதனனுக்கு தெரியும் அவங்க எப்ப சாப்பிட்டு முடிப்பாங்க. அப்பா அமிச்சோம்னா விஷயம் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்றத தெரிஞ்சே அனுப்புறான். திரௌபதி எல்லாருக்கும் போட்டாச்சு, தானும் சாப்பிட்டாச்சு, அந்த பாத்திரத்தை கழுவி வச்சாச்சு. இந்த நேரம் போய் நிக்கிறாரு துர்வாசர். துர்வாசர் எப்பவுமே அப்படிதான். குந்தி மகாராணி வந்து ஒரு முறை அவரை திருப்திப்படுத்துறாங்க. இப்ப நமக்குலாம் கூட அப்படிதான் நிறைய பக்தர்கள் எனக்கு கூட அப்படிதான் வருவாங்க. வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்ப நான் வருவாங்கன்னு சொல்லி சமைச்சு வச்சிருந்தா வீணா போயிடும். வரமாட்டாங்கன்னு சொல்லி சமைக்காம இருந்தா எனக்கே இல்லாம போயிடும். இந்த மாதிரி நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். திரும்பி சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் சாப்பிடாம விட்டுருவேன். ஏதோ பழம் சாப்பிட்டுட்டு ஏதோ தண்ணி குடிச்சிட்டு இருக்குது அவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு நான் இல்லை எனக்கு பசிக்கலன்னு விட்டுருவேன். இந்த மாதிரி நிறைய சோதனைகள் பக்தர்களுக்கும் வரதுண்டு. நிறைய சமைச்சு வைக்கிற அன்னைக்கு ஈ காக்கா வராது. அது என்ன பண்றதுன்னு தெரியாது. பிரசாதத்தை கீழேயும் கொட்ட முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஊசி ஊசி சாப்பிடணும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட வரும். சரி, யாரையாவது கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நிறைய செஞ்சுட்டா மன்னிச்சிடுங்க, முதல்ல கொடுத்துருக்கணும், அப்படி சொல்லி கொடுக்குற வேலையும் உண்டு. அந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் குந்தி மகாராணி பாடுபட்டாங்க. அப்பதான் துர்வாசர் ஒரு வரத்தை கொடுக்குறாரு. உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், எந்த தேவனை கூப்பிட்டினாலும் வருவான். நான் துர்வாசருக்கு தெரியும் பிற்காலத்துல குந்திக்கு குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால ஒரு ரகசியமா ஒரு மந்திரம் கொடுக்குறாரு. எந்த தேவனை கூப்பிட்டினாலும் வந்து உன்னுடைய கற்புக்கு பங்கம் இல்லாமல் குழந்தையை கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ற பாருங்க. அது வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க குந்தி மகாராணி, அதனால வரம் கிடைச்சது. அதே மாதிரி இங்க இவங்களை வந்து இவங்க இவங்க கவனிக்க முடியலன்னா துர்வாசருக்கு கோவம் வரும். கோவம் வந்தா சாபம் கொடுப்பார். சாபம் கொடுத்தா எனக்கு நல்லது அப்படின்னு துரியோதனன் ஒரு குறுக்கு கணக்கு ஒரு போட்டு அனுப்பிட்டான். இந்த குளிச்சுட்டு வரம்பா, 10,000 பேருக்கு சாப்பாடு செஞ்சு வைப்பா. யோசிக்கணும்ல முனிவர், காட்டுல என்ன கிடைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னு யோசிக்கல. நான் துரியோதனை அனுப்பிச்சிட்டான், நான் வந்துட்டேன், நீங்க எல்லாம் சமையல் செய்யுங்க. சில பேர் அப்படிதான் யோசிக்கவே மாட்டாங்க. உன் நிலைமை யோசிக்கவே மாட்டாங்க. நாங்க வர்றோம், எங்களை கவனிங்க, நாங்கெல்லாம் பக்தர்கள் அப்படின்னுவாங்க. அதன்படி அவர் போய் குளிக்க போயிட்டார். இங்க என்ன பண்றது? திரௌபதி பாக்குறா. டென்ஷன். ஒரே எப்படி 10,000 பேருக்கு சமைக்கிறது குளிச்சுட்டு வர நேரத்துல. எதற்கு பாரு அவங்க எப்பொழுதும் சரணடைகிறது கிருஷ்ணர் தான். மிகப்பெரிய சாபம் வந்துட்டா வாழ்க்கையே சாபம். இதுல இன்னொரு சாபத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறது? கிருஷ்ணா காப்பாத்துப்பான்னு சரணடையும் போது கிருஷ்ணர் உடனே வந்துடுறாரு. தங்கச்சி கூப்பிட்டா அண்ணன் வந்து நிப்பாரு அடுத்த நிமிஷம். சொந்த தங்கச்சி மேல கூட அவருக்கு சுபத்ரா மேல அவ்வளவு பாசம் கிடையாது, திரௌபதி மேல. ஏன்னா திரௌபதி மிக உயர்ந்த பக்தை. அதனால திரௌபதி அண்ணா அப்படின்னா வந்துருவாரு கிருஷ்ணர். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, அந்த பாத்திரத்தை கொண்டா எல்லாம் கழுவி கவித்தாச்சு. எடு எடு கொண்டான்னு அது பார்க்கும்போது அதுல ஒரே ஒரு சாதம்னுவாங்க, ஒரே ஒரு கீரைன்னுவாங்க. சில நேரங்கள்ல அரைகுறையமா கழுவி வச்சிடுறோம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு அவசரத்துல கழுவிட்டா திரௌபதி. அதுல ஒரு சாதம் இருந்தது. அதை எடுத்து வாயில போட்டு, சகல ஜீவராசிகளினுடைய வயித்தை நிரப்புறவர், எல்லாருடைய வயிறும் நிரம்பட்டும் அப்படின்ட்டார். வடை பாயசம் பொரியல் அது இது போட்டு சாப்பிட்ட மிகப்பெரிய விருந்து சாப்பிட்ட திருப்தியோட கிருஷ்ணர் சொல்றார், எல்லா ஜீவராசியும் திருப்தி ஆகட்டும்ன்றார். அப்ப அந்த துர்வாச முனிய அந்த கூட்டங்களுக்கெல்லாம் ஏப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன கொடுத்தாலும் நம்மளால சாப்பிட முடியாது. வாந்தி தான் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப துர்வாசனுடைய சீடர்கள்லாம் சொல்றாங்க, சுவாமி நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, நம்மளால அங்க போக முடியாது. யுதிஷ்டர் கூப்பிட்டாருன்னா அப்புறமா அவரு கோச்சிப்பாரு, நம்ம இப்படியே போயிடலாம், போக வேண்டாம்னு எல்லாரும் முடிவு எடுத்து திரும்பி போயிடுறாங்க. இப்ப அந்த மாதிரி பக்தர்களை
இக்கட்டா என்ன பண்ண வருது அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல பகவான் வந்து சுலபமா முடித்து கொடுப்பார். நமக்கெல்லாம் இதெல்லாம் நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லப்படுது. இதை நான் எப்படி செய்ய போறேன், என்ன நடக்க போகுது அப்படின்னு சரண் அடையணும். சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாக இருக்கும்போது ஒன்னும் பேசக்கூடாது, புலம்பக்கூடாது. சரணம் சரணம் பிரபத்தே. சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சித்த கோவிந்த புண்டரிகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம. அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரணடைய வேண்டும்ன்றத பாண்டவர்கள் மூலம் ஒவ்வொரு அடியிலையும் கத்துக்கிறோம். பாண்டவர்கள் ஒவ்வொரு அடியிலும் சரணடைஞ்சாங்க, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் சரணடைஞ்சாங்க. பிரச்சனையே கொடு கிருஷ்ணா, அதை தீர்க்கறதுக்கு நீயே வா கிருஷ்ணா. விபத சந்தித்தா சஸ்வத் தத்திர தத்திர ஜெகத்குரோ பவதோ தர்ஷனம் யட்சியாத புனர் பவ தர்ஷனம். பகவானே பிரச்சனைகளையே கொடுங்க. லெட் தேர் பி கலாமிட்டிஸ் இன் அவர் லைஃப். கலாமிட்டிஸ்னா துன்பங்கள், துயரங்கள், ஆபத்துகள். ஆபத்துகளே இருக்கட்டும் எங்க வாழ்க்கையில. ஏன்னா அப்பெல்லாம் நாங்க உங்களை சரணடைவோம். உங்களை சரணடையும் போது நீங்கள் வருவீர்கள். உங்களை பார்க்க நான் பிறவிகளை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு குந்தி மகாராணி வேண்டுறாங்க. சோ அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர்களாகிய பாண்டவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால இந்த இடம் பேரு மகத் புரா. மகத் அப்படின்னா தூய பக்தர்கள்னு அர்த்தம், மகாத்மாக்கள்னு அர்த்தம். அதான் மகத். அதனால மகத் புரா. இந்த இடத்துல பாண்டவர்களுக்கும் கௌரங்க மகாபிரபுனுடைய லீலையினுடைய சுவை கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த யுகத்திலேயே மகாபிரபு அவர்களுக்கும் காட்சி அளிக்கிறார். அவங்க எங்க இருந்து இங்க வந்தாங்க மகத்புராக்கு? முதல்ல அவங்க ராதா தேஷ் என்று அழைக்கப்படும் ஏக்க சக்கரா. இந்த மொத்தமே ராதா தேஷ்ன்னு சொல்றாங்க, சில நேரத்துல ஏக்க சக்கரா மட்டும் ராதா தேஷ்ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஆஹ் ஏக்க சக்கரால நம்ம பார்த்தோம். பாண்டவர்கள் வந்தாங்க. ஏக்க சக்கரா நித்யானந்த திரையோதசி அன்னைக்கு சொன்னேன், அங்க லீலைகள். பாண்டவர்கள் வந்தாங்க, அங்க வந்து ஒரு அசுரனை கொல்கிறார்கள். அது அந்த கதையை நான் வந்து நித்யானந்த திரையோதசி அன்று சொல்லிவிட்டேன். அந்த இடம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்க மகத்புரா வராங்க. மகத்புரால வந்து சைத்தன்ய மகாபிரபுவை அவர்கள் தரிசிக்கிறார்கள் அப்படின்ட்டு வரலாறுகள் சொல்லுது. அவர்கள் வந்ததுனால மகத்புரான்ற பெயர் இந்த இடத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த மகத்புரான்ற இடத்துல இன்னொரு பெரிய ஆள் வந்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் மத்வாச்சாரியார். மத்வாச்சாரியார் பத்தி நான் சில சில விஷயங்கள் சில நேரங்கள்ல கொடுத்துருக்கேன். மத்வாச்சாரியார் எப்படின்னா ஒரு ஆஜானுதான், ஆஜானுபாகமான இருக்கக்கூடியவர், மிக சக்தி வாய்ந்தவர், வாயுதேவனுடைய அவதாரம், ஹனுமானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்வாச்சாரியார் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஆச்சாரியர். அவர் வந்து யாருன்னா பக்தி பண்ணலன்னா அப்படி தூக்கிடுவாராம், தூக்கி பயமுறுத்தி மாயாவாதிகளை துவம்சம் பண்ணுவாராம், மாயாவாதிகளை அடிச்சு வச்சிருவாராம். மாயாவாதத்தை வந்து ஒழிக்கிற திட்டமே வந்து மத்வ சம்பிரதாயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. மது சம்பிரதாயத்துல என்ன பண்ணுவாங்களாம், இந்த சங்கராச்சாரியார் எல்லாம் அப்படியே பயங்கரமா வெறுப்பார்களாம். நாம வந்து சங்கராச்சாரியரை சிவபெருமானுடைய ஒரு ஒரு அவதாரமாக பார்க்கிறோம். அவர் வந்து பகவானுடைய கட்டளையின் பேர்ல தான் அவர் பிரச்சாரம் பண்றாருன்னு பாக்குறோம். ஆனா மத்வ சம்பிரதாயத்துல அடி வயிற்றுல இருந்து மாயாவாதத்தை ஒழிக்கும் சரியான திட்டம் எங்க இருக்குன்னா, எந்த சம்பிரதாயத்துல இருக்குன்னா மத்வ சம்பிரதாயத்துல இருக்கு. அப்ப அந்த மத்வாச்சாரியார் இங்க வர்றார், மகத்புரா என்ற இடத்துக்கு வர்றார். மகத்புராவுக்கு வந்த உடனே அங்க அவர் வந்து ஆஹ் பகவானை வந்து தரிசிக்கிறார். பகவான் நோக்கி தவம் பண்றார். தவம் பண்ண உடனே பகவானை பார்க்கிறார். யார? கௌரங்க மகாபிரபுவை. கௌரங்கரை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஆனந்த பரவச நிலைகள்லாம் ஏற்படுது. நான் இந்த உருக்கிய தங்கம் நிறமாக நிறமா இருக்கக்கூடிய உங்களை நான் எப்படி பாக்குறது மீண்டும்? ஆனால் நான் வந்து இனிமேல் இங்கிருந்து போக போறதில்ல, நான் உங்களை வழிபட்டு கொண்டு இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பகவான் சொல்றார், உனக்குன்ட்டு ஒரு திட்டம் இருக்கிறது, நான் உன்னுடைய சம்பிரதாயத்துல தான் வரப்போறேன். ஏன்னா நம்முடைய சம்பிரதாயம் கௌடி மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், கௌடிய மத்வ வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒரு ஒரு காலகட்டத்துல ரெண்டா பிரியும். ரெண்டு கிளைகளாக மத்வ சம்பிரதாயம் ரெண்டா பிரியும். அதுல ஒண்ணு கௌடிய சம்பிரதாயம், ஒண்ணு மத்திய
மத்வ சம்பிரதாயமாகவே போகுது. ஆனா சில மத்வ சம்பிரதாயத்தினர் நம்மளை ஏற்றுக்கொள்வதில்லைன்னு ஒரு ஒரு பக்தர் இங்க சொல்லி கொண்டிருந்தார். அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்ல, நம்மளது சம்பிரதாயம், நம்முடைய சம்பிரதாய ஆச்சாரியன் வந்து மத்வாச்சாரியார் தான். அப்ப மத்வாச்சாரியாருக்கு மகாபிரபு வந்து ஒரு விஷயங்கள்லாம் சொல்றார். நீ வந்து மாயாவாதத்தை ஒழிப்பதற்காக வந்திருக்க, அதனால மாயாவாதத்தை ஒழிக்கும் உன்னுடைய திட்டத்தில் நீ தீவிரமாக செல்வாயாக. இத வந்து மனசுல வச்சுக்கோ, நீ உன்னுடைய வழியில தான் நானே வரப்போறேன், என்னுடைய சம்பிரதாயம் வந்து மத்வ சம்பிரதாயத்தோட தான் இணைய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு விடை கொடுத்துட்டு அவர் அனுப்பிடுறார். இப்போ இதுக்கப்புறம் இந்த மோத துரும தீப்ல வந்து சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம சொல்லிட்டோம். ஆஹ் எல்லா பக்தர்களும் இங்க வந்ததுனால இதை வந்து மகத்புரா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கடைசியாக நம்ம வந்து ருத்ர தீபத்துக்கு போவோம். நம்ம வந்து 9 தீவுகள்ல வந்து கடைசி தீவான ருத்ர தீபத்துக்கு வரும். இது வந்து பரிக்கிரம மார்க்கமாக தான் நான் உங்களை கொண்டு வரேன். ருத்ர தீபம் அப்படின்றது வந்து ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, இங்க வந்து சிவபெருமானுடைய பல முக்கியமான லீலைகள் இங்க நடந்திருக்கு. இது வந்து மிகப்பெரிய வரலாறுலாம் இருக்குங்க. இந்த இடம் வந்து ஒரு சில இடம் வந்து சங்கர்புரா அப்படின்லாம் சொல்லுது. ருத்ர தீபம் வந்து பரிக்கிரமால வரும்போது நவதீபத்துல தான் இப்ப இது முடியுது. மோத துரும தீபம் அங்க வந்து மகத்புரால வந்து அவங்க டென்ட் போட்டு தங்குவாங்க. ஒரு மறுநாள் வந்து கங்கையினுடைய மேற்கு கரையில வந்து கங்கையை கடப்பாங்க, கடந்து திருப்பியும் இந்த பக்கம் வருவாங்க. அப்படி வரும்போது அஹ், கங்கையை படகுல கடந்து இறங்குற இடம் பேர் வந்து நிர்தய காட். நிர்தய காட் அப்படின்னு ஒரு இடம் வரும். நிர்தயம் அப்படின்னா இதயம், கடினமான இதயம் இல்லாம கருணை இல்லாத இடம் அப்படின்னு பேரு. நிர்தயா காட் அப்படின்வாங்க. நிதயான்னு ஆயிப்போச்சு அப்புறமா. நிர்தயம், நிர்தயா அப்படி நிதயா காட்டுன்னு மாறிச்சு. நிதயா காட்டுன்ற பெயர் காரணம், ரெண்டு காரணம் இருக்கு. ஒரு காரணம் வந்து நம்மெல்லாம் நேத்து கூட பார்த்தோம் இல்ல, பருவ காலங்கள் கூட நபர்களாக வருகின்றது, நதிகள் நபர்களாக வர்றாங்க, மலைகள் நபரங்க. அந்த மாதிரி இந்த 5 விதமான முக்தி நபர்களாக வர்றாங்க. 5 விதமான முக்திக்கு நவதீபத்துல இடம் உண்டு. யார் யாரு? சாலோக்கிய, சாருப்பிய, சாமிப்பிய, சாரிஷ்டி. சாயுஜ்யக்கு மட்டும் இடம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சாயுஜ்ய முக்தி என்பது அந்த ஜோதியில் போய் கலக்கிறது. இப்போ இந்த 5 முக்தியில சாலோக்கியம் என்பது பகவானுடைய லோகத்துல வாழறது. சாருப்பியம் என்பது பகவானை போன்றே ரூபம் பெறுவது. சாமிப்பிய என்பது பகவானுடைய நெருங்கிய சகாவாக. சாமிப்பியம் அப்படின்னா சமீப்பியமாக, கிட்ட அவருக்கு நெருங்கிய சகாவாக மாறுதல். அப்ப சாரிஷ்டி அப்படின்றது பகவானை போன்றே ஐஸ்வர்யங்களை பெறுவது. இதுக்கெல்லாம் இடம் இந்த முக்தி பாதைகளுக்கெல்லாம், அந்த முக்தி பர்சன்ஸ் அந்த நபர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டாங்க. ஆனா சாயுஜ்யத்துக்கு கொடுக்கல. அப்ப அந்த சாயுஜ்யன்ற பெண் வந்து அழுது கொண்டு இருந்தாள் அங்க உட்காந்து. அப்ப பகவான் சொல்லிட்டாரு, உனக்கு மட்டும் இடமே இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ உனக்கு இங்க இடம் கிடையாது. ஏன்னா அந்த சாயுஜ்ய முக்தியே பக்தர்கள் விரும்புவதில்லை, வணங்குவதில்லை. மாயாவாதம் நம்ம கிட்ட கிடையாது. சரியா? இப்ப அடுத்தது வந்து இங்க பல யோகிகள்லாம் வந்திருக்காங்க. தத்தாத்திரேயர் நாம் பார்த்தோம், அனுசுயானுடைய மகனாகிய தத்தாத்திரேயர், அஷ்டவக்கரர், அப்படி போன்ற யோகிகள் முனிவர்கள்லாம் இங்க வந்து தவம் எல்லாம் பண்ணாங்க. இந்த இடம் ருத்ரபுரம், ருத்ர தீபம் வந்து காமியவன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு விருந்தாவனத்துல, அதுக்கு சமமானதுன்னு சொல்றாங்க. இப்ப நித்யானந்தரும் ஜீவ கோஸ்வாமியும் அங்க திரௌபதி கையால சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வர்றாங்க. ஏன்னா திரௌபதி இருந்த இடம், திரௌபதி பாண்டவர்கள்லாம் இருந்த இடம் அப்படின்றத ஒரு எண்ணத்துல அங்க இருந்துட்டு இங்க வராங்க. இங்க வந்து ருத்ர தீபத்துல இந்த ஜீவ கோஸ்வாமிக்கு சொல்றாரு நித்யானந்தர், இந்த சாயுஜ்ய முக்திக்கு மட்டும் இடம் கொடுக்காம மற்ற முக்திகள்லாம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இங்க ருத்ரன் ருத்ரன் அப்படின்னும் போது இப்போ சிவபெருமான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பல அவதாரங்கள் இருக்கு. அதுல ருத்ரன்றவர் வந்து அழிப்பதற்காக இங்க வந்திருக்கிறார். அவர் வந்து இங்க தவம் புரிகிறார். தவம் புரிஞ்சு அவர் இங்க ஒரு ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில பல ஆச்சாரியர்கள் வந்ததெல்லாம் வந்து இங்க சொல்லப்படுது. எப்படி நிம்பார்க் ஆச்சாரியர் வந்தாரு, எப்படி
இங்க சனத்குமார்கள் வந்து நிம்பார்ச்சாரியாருக்கு வந்து அஹ், வழிகாட்டினார்கள். எப்படி அது ஒரு சம்பிரதாயமாக வருகிறது, அதற்கான விவரங்களும் இந்த இடத்துல வேற ஒரு இடம் அது வந்து மதன் கோபால் கோயிலுக்கு பக்கத்துல வரும். அந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. இந்த இடத்துல இந்த ருத்ரபுரத்துல வந்து ஒரு முறை ருத்ரன் சிவபெருமான் தவம் இருக்கிறார். தவம் இருந்து கௌரங்க மகாபிரபுவை தரிசிக்கிறார். அதனால இங்க இந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு, ஒரு கௌடிய மடம் இருக்கு. அந்த கௌடிய மடத்துல வந்து கிருஷ்ணரை தான் வணங்குறாங்க. பக்கத்திலேயே வந்து ருத்ரன் அங்க இருந்ததுனால சிவனுடைய பெருமைகள் நிறைய பேசப்படும் இந்த இடத்துல. அவர் எப்படி மிகப்பெரிய வைஷ்ணவர், எப்படி அவருடைய லீலைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் பேரு சங்கர்புரா அப்படின்னு பேரு. அந்த இடம் வந்து ஒரு அழகான சோலை. அந்த இடத்த வந்து இஸ்கான் வாங்கிட்டாங்க. பரிக்கிரமா வரும்போது நிர்தய காட்ல இருந்து சங்கர்புரா வரைக்கும் நடந்து வருவாங்க. சங்கர்புரால தான் வந்து காலை சிற்றுண்டி கொடுப்பாங்க. அங்க டிராமா எல்லாம் நடக்கும். இந்த சங்கர்புரால வந்து சங்கராச்சாரியார் வந்தார். நம்ம வந்து அத்வைத்தம் வந்து பிரச்சாரம் பண்ணலாம். அத்வைத்தம் என்பது மாயாவாதம். ஆ எல்லாரும் கடவுளாயிடலாம், எல்லாரும் போய் ஜோதியில கலந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயாவாதத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக சங்கராச்சாரியார் வீரமா வர்றார். ஆனால் மகாபிரபு அங்கு வந்து, இது என்னுடைய தேசம், இந்த தேசத்துல நீ மாயாவாதம் பிரச்சாரம் பண்ண முடியாது, அப்படியே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டிச்சு அங்கிருந்து அனுப்பிடுறாரு. எப்படி இங்க சாயுஜ்ய முக்தியை அனுப்பிட்டாங்க, அத மாதிரி சங்கராச்சாரியாரும் இங்கிருந்து அனுப்பப்பட்டார். மதுவாச்சாரியார ஆஹ் இடம் கொடுத்தாங்க, ராமானுஜருக்கு இடம் கொடுத்தாங்க. ஆனா சங்கரருக்கு வந்து இடம் கொடுக்கவே இல்லை. கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதை வந்து டிராமாவா நிறைய போடுவாங்க. இப்போ சங்கர்புரா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இந்த கோயில் கௌடிய மட்டனுடைய இந்த கோயில், இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு சைத்தன்ய மகாபிரபுனுடைய ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்தை கையில வந்து ஒரு ஜெபமாலை இருக்கும். நீங்க பாது தரிசிச்சீங்கன்னா அங்க நீங்க பார்க்கலாம். ருத்ரதீப் அப்படின்னு அந்த இடம் பேரு. ருத்ரதீப்னு அந்த மகாபிரபு கையில இருக்கிற அந்த ஜெபமாலை பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் அஹ், ஒரு முறை 9 வருடங்கள் 192 மாலைகள் ஜபிச்சாராம். 192 மாலைகள் ஜபிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எப்படி 22 மணி நேரம் ஆகும். அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் இந்த அந்த வேலைகள் செஞ்சார். 9 வருடங்கள். ஒரு தாடி மீசை. அவர் ஒரு குடிசை ஒண்ணு போட்டு அந்த இடத்துல, அந்த குடிசையில ஓட்டை இருந்துச்சான். அந்த ஓட்டையை கூட அவர் பொருட்படுத்தாம மழை பெஞ்சா கொடை பிடிச்சின்னு ஜெபம் பண்ணாராம். அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து பிரச்சாரம் செய்வதற்கான சக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ண அந்த ஜெப மாலை இந்த இடத்துல இருக்குன்னு பக்தர்கள் காமிச்சாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. அதுக்கப்புறம் கௌரங்க மகாபிரபு 4 சம்பிரதாய ஆச்சாரியர்களான ஆச்சாரியர்களில் ஒருத்தரான விஷ்ணு சுவாமியை இங்க வந்து அஹ், ஆதரித்தார். அவர் விஷ்ணு சுவாமி இங்க பகவானை தரிசிக்கிறார்னு வரலாறுகள் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல அஹ், ரசமண்டலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ரசமண்டலம் என்பது ராசலீலை நடந்த இடம். ராசலீலை விருந்தாவனத்துல நடந்த மாதிரி நவதீபத்திலயும் நடந்திருக்கு. அது வந்து அந்தரங்கமான சில பக்தர்களுக்கு மட்டும்தான் அது வந்து காட்டப்படும். அந்த ரச மண்டலத்தை இவர் வந்து நித்யானந்தர் ஜீவகோஸ்வாமி காட்டுறார். இந்த இடத்துல தான் வந்து இங்கு ராசலீலை நடந்தது அப்படின்றத. அப்ப இங்க சில பக்தி வினோத் தாக்கூர் பாடுறார், பாட்டா பாடுறார். எப்பொழுது நான் வந்து மஞ்சரிகளை சந்திப்பேன், எப்பொழுது நான் வந்து ராதாராணியினுடைய சேவைகளுக்கு நான் சேவை செய்வேன்னு சொல்லிட்டு பாடல்களை எழுதுறார். அந்த பாடல்கள்லாம் நவதீப் மகாத்மியத்துல அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இதோட வந்து நமக்கு வந்து நவதீப் மண்டல பரிக்கிரமா நிறைவு பெறுகிறது. எல்லாத்தையும் வந்து நான் வந்து பெரிய விஷயம், 8 நாட்கள் கால்நடையா நடந்து போய் பார்க்க வேண்டிய விஷயத்த ஒரு 3 வகுப்புகள்ல சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். பக்தர்களுக்கு இன்னும் விவரம் வேணும்னா நீங்களே இந்த ஆனந்தத்தில் இறங்க வேண்டும், பரிக்கிரமா வர வேண்டும், வந்து அனைத்தையும் தரிசிக்க வேண்டும்னு சொல்றேன். மீண்டும் வந்து ஒரு முறை அந்த மேப்பை பார்த்துலாம். மேப்பை பார்த்த பிறகு நமக்கு வந்து திருப்தியாக இந்த விஷயத்த ஒரு முறை சொல்லிட்டு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ம்.
பக்தர்களுக்கு தெரியுதா பாருங்க. இங்கிலீஷ் வந்துச்சா? சரி, நான் தமிழ் போடலான்னு பார்த்தேன். இப்போ இது பாருங்க, இது அந்தர் தீபம், சிமந்த தீபம், கோதும தீபம், மத்திய தீபம், கொல தீபம், ரித்து தீபம், ஜானு தீபம், மோத துரும தீபம், ருத்ர தீபம். இப்போ 9 வந்து முடிஞ்சு போச்சு. மீண்டும் வந்து அந்தர் தீபத்துல யோக பீட்டத்துல முடிப்பாங்க. எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கதான் முடிக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு அவர்கள்லாம் கால்நடையா போனதுல நம்ம வந்து காதுகள் மூலமாக தரிசனம் பண்ணோம். இப்ப இன்னைக்கு மைதானத்துல, மாயாப்பூர்ல இருக்கக்கூடிய மைதானத்துல மகா சம்மேளனம் நடந்து கொண்டிருக்கிறது. மகா சம்மேளன்ல வந்து ஒவ்வொரு இப்ப 8 குழுக்களாக பிரிஞ்சு போனாங்க. நம்முடைய மாயாப்பூர் இஸ்கான் பக்தர்கள், ரஷ்யன் குழு, பெங்காலி குழு, ஹிந்தி குழு, சவுத் இந்தியன் குழு, இங்கிலீஷ் குழு, இன்னும் 2 குழு ஏதாவது அப்படி 7 8 குழுக்களாக பிரிஞ்சு போனாங்க. அப்படி பிரிஞ்சு அவங்க வந்து வலம் வரும்போது ஒரு ஒரு குழுவிலும் கௌரவனி தாய் போனாரு. ஒவ்வொரு குழுவிலும் இருக்கக்கூடிய கௌரவனி தாயினுடைய பல்லக்கை வந்து இன்றைக்கு யார் சிறப்பாக அலங்காரம் பண்றாங்களோ அவங்களுக்கு பரிசுகள் உண்டு. அது அப்புறமா அந்த பரிக்கிரமா பற்றின லீலைகளும் பற்றியும் இந்த விவரங்களை பற்றியும் பெரிய பெரிய மகாராஜர்கள் வந்து இங்க ஆம், நடத்துவாங்க. பிரசங்கம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இன்றையோட பரிக்கிரமா இனிதே முடிவு பெறுகிறது. இதுக்கப்புறம் வந்து சாந்திப்பூர் திருவிழா நடக்கும். நாளைக்கு ஏகாதசி. ஏகாதசி முடிக்கிற அன்னைக்கு வந்து துவாதசி அன்று சாந்திப்பூரில் அத்வைத ஆச்சாரியார் வந்து சைத்தன்ய மகாபிரபு வருகையின் மூலமாக கொண்டாடிய அந்த திருவிழா காலம் காலமாக கிச்சிடி திருவிழாவாக இஸ்கானால கொண்டாடப்படுகிறது. பிரபுபாதர் இதே சாந்திப்பூர்ல உட்கார்ந்து கதறி எழுதியிருக்கிறார். நான் எப்படி போய் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்க போறேன்? என்னுடைய குருதேவர் வெளிநாடுகள்ல போய் பிரச்சாரம் பண்ண சொன்னாரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, ஒரு சக்தியும் இல்லையே, நான் என்ன பண்ண போறேன்னு இந்த சாந்திப்பூர்ல அஹ், அழுதிருக்கிறார். அதை வந்து பார்த்த அங்க இருக்கிற ஒரு பக்தர், மூத்த பக்தர் ஒருத்தர் வந்து பின்னாட்கள்ல சிஷ்யர்கள் கிட்ட, உங்களுக்கு தெரியாது உங்களுடைய குருதேவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாருன்னு வயதான காலத்துல. ஆனா இன்றைக்கு உலகமே இந்த இடத்துக்கு வந்திருக்கு. சாந்திப்பூர்ல பக்தர்கள் போட்டி போட்டு கொண்டு சேவை செய்வதும், கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 50,000த்துல இருந்து 1,00,000 வரைக்கும் பக்தர்களுக்கு கிச்சடி பிரசாதம் தரப்படுகிறது. அப்போ நம்ம மாயப்பூர் பக்தர்கள்லாம் விழுந்து அடிச்சுன்னு போய் எல்லாரும் காய் கட்டு பண்றதும் சேவைகள் செய்வதும், நிறைய பக்தர்கள் அங்கேயே இரவு தூங்கிடுவாங்க காலையில எழுந்துச்சு சேவை செய்வதற்காக. ஸோ அந்த கிச்சடி பிரசாதம் நீங்க ஒரு துளி சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கிருஷ்ண பிரேமை கிடைக்கும்ன்ற ஒரு ரகசியம் இருக்கிறது. அங்கு சேவை செய்ய வேண்டும், அந்த கிச்சடி பிரசாதத்தை சாப்பிட வேண்டும், அதுல கிருஷ்ண பிரேமை அடங்கி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு 14ஆம் தேதி ஆஹ் சைத்தன்ய சைத்தன்யம். மகாபிரபுவுடைய அவதார தினம், கௌர பூர்ணிமான்னு சொல்லக்கூடிய நாள். அன்னைக்கு குறிப்பாக பக்தர்கள் வந்து அந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக செய்யுங்கள். 108 பெயர்கள் நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன் குரூப்ல. அந்த பிரார்த்தனை சிறப்பாக அந்த நாள்ல சொல்றது சிறப்பு. தினமும் சொல்ல முடியலனாலும் அந்த நாள் சொல்ல வேண்டும். அன்று முழுவதும் விரதம் இருந்து ஆஹ் சந்திர உதயம் அப்போது விரதத்தை முடிக்க வேண்டும். விரதம் வந்து ஏகாதசியில தான் முடிக்கணும். ஏகாதசி சாப்பிட்டு விரதத்தை முடிக்கிறோம். மறுநாள் வந்து ஜெகநாத் மிஸ்ரா ஃபீஸ்ட் அப்படின்னு மாதாஜி வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அது சரியாயிடும் பாருங்க. கிளியரா ஒரு ட்ரிப் மறுபடியும் ரீகால் பண்ணிருங்க மாதாஜி. வாய்ஸ் பிரேக் எங்களுக்கெல்லாம் ஆயிடுச்சு. கிளியரா கேக்குது மாதாஜி. கிளியரா ஓகே, இருக்கு மாதாஜி. அவருக்கு ஆ, மட்டும்தான் ப்ராப்ளமா இருக்கு. ஆமா, அவங்க பண்ண சொன்னாங்க. பிரேக் எல்லாம் ஆகவே இல்லை, நல்லா கேக்குது. சரி, மன்னிக்கணும். மாதாஜி அந்த 108 பேர் என்னன்னு சொல்லிருங்க மாதாஜி, நாங்க எனக்கு தெரியாது. அனுப்பியாச்சு. அது குரூப்ல அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்க. சரி இல்ல மறுபடியும் ஒரு ட்ரிப் போட்டுருங்க மாதாஜி. அனுப்பிடுறோம் நாங்க வந்து. ஹரே கிருஷ்ணா. அது வந்து உங்களுக்கு கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா யூடியூப்ல வந்து மந்த்ரா டிரான்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து இந்த படியும் இருக்கிறாங்க. மந்த்ரா டிரான்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலயே வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் 108 பெயர்கள் வந்து தினமும் சொல்றது வந்து ரொம்ப நல்லது. 6 மணில இருந்து 8:30 மணிக்குள்ள சொல்லணும். முக்கியமாக கௌர பூர்ணிமா அன்று நீங்க ஜபிச்சிருங்க, அது சொல்லிடுங்க. கௌரங்கருடைய கருணையை பெறுங்கள். நம்ம அடுத்த வகுப்பு வந்து அடுத்த சனிக்கிழமை கௌரங்கரனுடைய லீலைகளை நம்ம வந்து சுருக்கமா பார்க்கலாம். பக்தர்களுக்கு இந்த பரிக்கிரமா விஷயமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால், இந்த தீவுகள்ல இல்ல இந்த பரிக்கிரமா பற்றின எதனா சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நான் வந்து நவதீப் எல்லா இடமும் போனேன்.
எல்லாரும். ஆனா நீங்க சொல்ல சொல்ல எனக்கு இவ்வளவு இவ்வளவு இதா எனக்கு தெரியல. எனக்கு இவ்வளவு இந்த இடத்துல எல்லாம் என்னென்ன நடந்ததுங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் போயிருக்கேன் அங்கெல்லாம். சாந்திப்பூரும் போயிருக்கேன் நான். சாந்திப்பூர்ல போய் பிரசாதம் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இந்த இடத்துல என்னென்ன நடந்துங்கிற விவரம் எல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுறது. இன்னும் ஒரு தடவை கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருந்தா கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஆசை ஹரே இருக்கு கிருஷ்ணா பார்க்கணும்னு. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வசந்தி மாமி சொல்லுங்க. என்னன்னா நீங்க அந்த ஏக சக்கராக்கு பாண்டவர்களாவே தானே வந்தா? ஆமா அப்போ அது துவாபர யுகத்துல. ஆமா ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்தது கலியுகத்துல. எப்படி அது? அதான் அது நான் உங்களுக்கு இந்த வகுப்புல நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 யுகங்கள்லயும் மக்கள் இங்க வந்தாங்க. ஏன்னா நவதீபம் எப்போதுமே இருக்குது. இப்ப இதுல ஓ, இந்த பௌதிக உலகத்துல நவதீபம் இருக்கு. பல பல ஆச்சாரியர்கள்லாம் வந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு வரத்துக்கு முன்னாடியே வந்தாங்க. வந்து தவம் புரியும் போது சைத்தன்ய மகாபிரபு அவர்களுக்கு காட்சி அளித்தார். இப்ப நான் இனிமேதான் வரப்போறேன்னு காட்சி அளித்தாரா? காட்சி அளித்தார். ஆமா. ஓ, ஏன்னா பகவானுடைய எல்லா லீலைகளும் எப்போதும் இருக்கக்கூடியது. இதுக்காக இப்பதான் அப்படி இருக்கிறாருன்னு இல்ல. சைத்தன்ய மகாபிரபு இட்டர்னலா இருக்கிறார், எப்பொழுதும் இருப்பார். ம், இவங்களுக்கு அது இப்ப இந்த உலகத்துக்கு நான் கலியுகத்துல இப்படி வரேன் அப்படின்னு சொல்றாரு தவிர, அவர் எப்போதும் இருக்கிறார். வராகரோ, மச்சரோ, கூர்மரோ, நரசிம்மரோ இப்பதான் வராருன்ட்டு இல்ல, அவர் எப்போதுமே இருக்கிறார். அந்த ஓ, லீலைக்காக பூலோகத்துல அப்ப வர்றார். ஆனால் இந்த யுகங்கள்ல, வெவ்வேறு யுகங்கள்ல பக்தர்கள் வந்தப்ப நான் கலியுகத்துல நான் தான் வரப்போறேன்னு காட்சி அளிக்கிறார். எல்லா பக்தர்களுக்கும் காட்சி அளிக்கிறார். ஆனா ம், இது மற்ற அஹ், லீலைகளை விட, மற்ற அவதாரங்களை விட ரொம்பவே அஹ், ரொம்பவே பிரியமான ஒரு அவதாரமா சொல்லப்படுது. ஏன்னா இதுல அவர் ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கிறார். ராமரா வந்தபோது அவர் ஒரு அரசன் இல்லையா. ம், அரசன்னா ஆள்பவன். அந்த மாதிரி ஆள்பவனாக வரும்போது ஒரு கட்டுப்பாட்டு விதிகள்லாம் இருக்கு. இங்க அவர் பக்தரா வர்றார். பக்தரா கிருஷ்ணரை அள்ளி அள்ளி தர்றார். அந்த சங்கீர்த்தன இயக்கம் சொல்றாங்க இல்லையா, அந்த சங்கீர்த்தன இயக்கம், சங்கீர்த்தனம் நடக்கும்போது அதுல ஏற்படுற ஆனந்தத்தை நம்மால கற்பனையில கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த ம், கீர்த்தனம் அவ்வளோ அவ்வளவு ஒரு அருமையா இருக்குமா பாருங்க. மிருதங்கம் கர்த்தா ரெண்டு தான். மிருதங்கம் ம், கர்த்தாலை கொண்டு அங்க இசைக்கக்கூடிய அந்த கீர்த்தனத்துக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த பக்தர்கள்லாம் இயற்கையாகவே எல்லாருக்குமே கீர்த்தனம் என்பது ஆனந்தமயமான ஒரு விஷயம். அதுதான் கலியுகத்துல சுலபமா ஆக்கி கொடுக்கிறார் கிருஷ்ணர். ஆனந்தமா பக்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆனந்தமயமான ஒரு லீலையை பக்தர்கள் பார்த்தவொடனே எங்களுக்கு வேற வேண்டாம், இதான் வேணும்னு எல்லாருமே கேக்குறாங்க. இந்த ம். நவதீப் மண்டல பரிக்கிரமா புத்தகத்தை படிக்கும் போது எல்லா பக்தர்களும் அழறாங்க, எங்களை இதுல இருந்து எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பகவான் அவர்களுக்குரிய கடமையை சொல்றார், அவர்களுக்குரிய வேலைகளை சொல்லி சில பக்தர்களுக்கு ராமலீலையில இருந்தவங்களுக்கு இங்க சைத்தன்ய லீலையிலயும் இடம் கிடைச்சிருக்கு. இந்த முராரி குப்தா தான் அனுமான், அவர் வந்தாருங்க. ம். அது போல குகனும் இங்க சதானந்தராக வந்துடுறாரு. அந்த மாதிரி சில கிருஷ்ண லீலையில இருந்தவங்களும் இங்க வந்தாங்க. அந்த மாதிரி சில பக்தர்கள் அங்கேயும் இருந்தாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சில பக்தர்களுக்கு இடம் கிடைச்சது, சில பக்தர்களுக்கு இடம் கிடைக்கல. அவங்க சம்பிரதாயத்துக்கும் அனுப்பிச்சிட்டாரு. இப்ப மத்வாச்சாரியார், ராமானுஜர் அவங்களெல்லாம் நீங்க தாஸ்ய பக்தியிலே இருங்க, இங்க பிரேம பக்திக்கு வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய இலக்கு பிரேம பக்தி தான். பிரேம பக்தி என்பது இப்ப நம்ம பல ரசங்களை பத்தியும் நம்ம பேசுறோம் இல்லையா. நமக்கு மாதுரிய ரசம் தான் இலக்கு. பிரேம பக்தி அது ரசம் நமக்கு மாதுரிய ரசம் தான். நம்ம எல்லாருமே இந்த சம்பிரதாயத்துல இணையக்கூடிய அனைத்து பக்தர்களும் கோபிகளின் சேவகர்களா தான் மாற போறோம் இறுதியில. இறுதியில ம். அதனால இந்த சம்பிரதாயத்தினுடைய இலக்கே ராதாகிருஷ்ணருடைய பிரேமை தான். அது நமக்கு மகாபிரபு மூலியமா தான் கிடைக்கணும். மகாபிரபு இயக்கத்துல சேர்ந்து தான் நம்ம அங்க போக முடியும். அதெல்லாம் அறிஞ்சதுனால பல பக்தர்கள் அழுதாங்க. அவங்க முன்னாடி வந்தாங்க, முன்னாடி வரும்போது அவர் காட்சி கொடுத்தார். எல்லா லீலையும் அப்படிதான். பார்வதி சத்தியுகத்துல தான் தவம் பண்ணாங்க. சீமந்தினி தேவி, சீமந்த தீபம், அது ம். சத்தியுகத்துல நடந்தது. ஆனா அவங்க முதல்ல வர்றார், காட்டுறார் மகாபிரபு, நான் இப்படித்தான் வரப்போறேன் கலியுகத்துல அப்படின்னு. எல்லாருக்குமே, பிரம்மாக்கு, இந்திரனுக்கு, சிவபெருமானுக்கு, பார்வதிக்கு, அப்புறம் சூரியனுக்கு, அப்படி அனைத்து தேவி தேவர்களுக்குமே
அனைத்து பக்தர்களுக்குமே பகவான் முன்கூட்டியே காட்சி அளிக்கிறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இதுல இன்னும் நிறைய இடங்களை நான் வந்து விட்டுட்டேன். ஏன்னா அவ்வளோ நினைவு வைக்க வேண்டியிருக்கு. ஆனா நான் முக்கியமான அனைத்தையும் நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன். போன வருட உபன்யாசத்துக்கு இந்த வருட உபன்யாசத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும், புரிதல்களும் நிறைய அதிகமாகிடுச்சு எனக்கு. அதனால நிறைய விஷயங்கள் இதுல வந்து நான் சேர்த்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா சொல்றதுக்கு பகவான் எனக்கு அருள் புரிய வேண்டும். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய கடல் போன்ற விஷயங்கள். 8 நாள்ல கேட்க வேண்டிய விஷயத்த நம்ம மூணு மூணு மணி நேரத்துல பேசணும். 8 நாள் அதுவும் தொடர்ந்து நடந்து போய் அப்புறம் அங்கங்க ஒரு நாளைக்கு எப்படியும் 4-5 மணி நேரம் உபன்யாசம் நடக்கும். பக்தர்கள் வந்து நடத்துறாங்க. இங்க கேட்டல் தான் நிறைய நடக்கும், சிரவணம் நிறைய நடக்கும். அதற்காகவே நிறைய பக்தர்கள் வந்து அகில உலகத்துல இருந்து இங்க வராங்க, வந்து அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். அதுல பெரிய பெரிய மகாராஜர்களும் வந்து கூட போறாங்க, நடந்தே போறாங்க. நாளையில இருந்து கௌடிய மடம் வந்து அவங்களுடைய பரிக்கிரமாவை ஆரம்பிப்பாங்க. கௌர் பூர்ணிமா வரைக்கும் அந்த பரிக்கிரமா ஓடும். மாயாப்பூரே ஒரு தூசு மண்டலத்துல வந்து பறக்கும். ஏன்னா நடந்து நடந்து மக்கள்லாம் அப்படியே பக்தர்களுடைய பாத துளி வேணும்னா இந்த நேரத்துல வரலாம். நான் எல்லா இடத்துலயும் வந்து தூசு பறக்கும். நடந்து நடந்து மக்கள் வந்து கூட்டம், மக்கள் வெள்ளமாக இருக்கும் எல்லா இடத்துலயும். அப்ப இந்த இடத்துல இந்த நேரத்துல வர்றது போறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பிரசாதமும் வந்து எல்லா இடத்துலயும் கூட்டம் நிறைய இருக்கும். ஆனா அது ஹரே கிருஷ்ணா ம் மாதாஜி. நானும் பரிக்கிரமா போயிருக்கேன் மாதாஜி. வெரி குட் மாதாஜி. அப்ப சாந்திபுரம் போய் கிச்சடி எல்லாம் சாப்பிட்டிருக்கேன். நீங்க சொன்னோன்னே எல்லாம் எனக்கும் அந்த ரீகால் ஞாபகம் வருது. வருது மாதாஜி. பக்தர்கள் ஒரு முறையாவது பரிக்கிரமா வந்து பங்கு கொள்ள வேண்டும். அந்த நேரம் அதுல வந்து செப்பல் போடாம போனா அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அது வாங்கி வச்சிருக்கேன் மாதாஜி. அது வாங்கி ஃப்ரேம் கூட பண்ணி வச்சிருக்கேன். வெரி குட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்லது நல்லது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்படியே நீங்க சொல்ல சொல்ல அங்க போன ஞாபகம் அப்படியே வந்துட்டே இருந்தது. சில பக்தர்களுக்கு வந்து அந்த இடத்த போட்டோவை காட்டுற இது கலை கற்றுக்கொண்டிருந்தார்கள். எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் அவ்வளவு தெரியாது இல்ல. இல்லைன்னா இந்த முராரி குப்தால அங்க அங்க புக் வாங்கிட்டு வந்த நீங்க சொன்ன மாதிரி அப்ப ஹனுமானோட இது அப்படி படிச்சேன். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே வந்தது. தமிழ்ல அந்த பரிக்கிரமா புத்தகத்துல வந்து எல்லா படங்களும் இருக்கு. அடுத்த வருஷம் தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா படமும் இருக்கு. பரிக்கிரமா எல்லா இடங்களுடைய படமும் இருக்கு. அதை நீங்க வாங்கிட்டீங்கனாலே எல்லாமே பார்க்கலாம். இதுல இன்னும் நிறைய விவரங்கள் வந்து எழுதப்பட்டிருந்தது. நான் கண்டிப்பா எல்லா முக்கியமான இடங்களை தொட்டு விட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. இன்னைக்கு திருப்பி போன மாதிரியே இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பணிவான வணக்கங்க மாதாஜி. நாங்க மாயாப்பூர்ல இருந்து நவதீப்புக்கு போட்ல போறோம் தானே, கங்கையை கடந்து. அந்த இடம் தான் ருத்ர தீபம் சொன்னீங்களா மாதாஜி? அல்லது இப்ப பாருங்க மாதாஜி, நவதீபம் அப்படின்னு இப்ப நம்ம சாஸ்திர சொல்ற நவதீபம் வேற, இங்க இருக்கிற இப்ப இந்த சிட்டி நவதீப் வேற. இந்த கங்கை வந்து பல இடங்கள்ல வந்து சுத்தி வந்து அந்த கங்கை வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டுருச்சு. அதனால சாஸ்திரம் சொல்லக்கூடிய நவதீபம் வேற. இப்ப நம்ம போய் இருக்கிற சிட்டி நவதீப் வேற. புரியுதுங்களா? அதனால ஒரு ஒரு தீபம் வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கு. பெரும்பான்மையான தீபங்கள் வந்து நவதீபனுடைய அந்த கரையை கடந்து போகும்போது உங்களுக்கு ருத்ர தீபம் அந்த பக்கம் இருக்கு, ருத்ர தீபம் இங்க இருக்கு, சிமந்த தீபம் இங்க இருக்கு. இது ஜலாங்கி தாண்டி வந்து சுரபி கொஞ்சம் அந்த கோதுரும தீபம் இருக்கு. எல்லாம் அந்த மோத துரும தீப், ஜானு தீப், கொல தீப், அதெல்லாம் வந்து நவதீப்ல இருக்கு. வேற ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. இது ப்ராக்டிக்கல் கைடுன்னு போட்டிருக்கிறோம் அந்த புக்ல, நடைமுறை வழிகாட்டின்ட்டு. நம்ம சொல்ற மேப் இப்ப இங்க காமிச்ச மேப் பிரகாரம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா இப்போ காலகட்டத்துல அதெல்லாம் திசை மாறி இடம் மாறி போயிருக்கு. அது அவங்க வந்து இஸ்கான் வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இதான் இது அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த இடத்துலதான் இது நடந்ததுன்னு சொல்றாங்க. அதை வந்து அப்படி பார்க்கும்போது நான் உங்களை இது கங்கையை கடந்து போன இடம் வந்து
நவதீபம்ன்ற நகரம். ம் ஓகே புரியுதுங்களா? நவதீபம் ம் மண்டலம் அப்படின்றது வேற. இப்ப அந்த ஓகே மாதாஜி இடத்துக்கு பேர் நவதீபம்னு ஆயிடுச்சு. ஒரு சிட்டிக்கு பேர் நவதீபம்னு ஆயிடுச்சு. ம் நம்ம நவதீப மண்டலம் சொல்றோம் பாருங்க, அது வேற. ஆ பல தீவுகளை அடங்கியது. இப்ப நடைமுறையில சில இடங்களுக்கு சில பெயர்கள் வந்துச்சு. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, மோத துரும தீப்புக்கு பேர் வந்து மாமகச்சி. ம் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு 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 பெயர் வேற வச்சிடுறாங்க. இப்ப நான் சொன்னேன் ம் கோதுரும தீப்புக்கு வந்து கோத்ரும தீப்புக்கு வந்து சுரபி ம் குஞ்சுன்னு பேரு. ம்ஹும். அப்படி அந்த லோக்கல்ல ஒரு பெயர் வேற வச்சு சொல்லப்படுது. அந்த மாதிரி சில இதனால இதுதான் ம் இப்ப இப்ப இருக்கிற நவதீப் வேற, ஆ ஆ நாம சொல்ற நவதீப் வேற. இது சிட்டி. நன்றி மாதாஜி ம் அதுக்கு விஜய் பேர் ம் அந்த மாதிரி வந்துருச்சு. அந்த ஊருக்கு ம் பேர் அந்த மாதிரி வந்துருச்சு. எக்ஸாக்டா அது எல்லா நவதீப்லயும் வைக்குதா அப்படின்றது கிடையாது. ம் மாதாஜி அந்த நகரத்துல இறங்கி அங்க இருந்து போகணுமா நவதீப்புக்கு? இந்த மொத்தமே இப்ப நான் சொல்லக்கூடிய மொத்த விஷயங்களும் நவதீபத்துல இருக்கு. நவதீபம்னா 9 தீவுகள். நவதீபம்ன்றது 9 தீவுகள். இங்க இருக்கிற அந்த நவதீப்புன்னு சொல்ற ஊருக்கு பேர் நவதீப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஊர் இது. இங்க இருக்கிற இப்ப இப்ப பிரசன்ட்ல இப்ப இப்ப இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு பெயர் நவதீப்பு. ஆனா நவதீபம் என்பது 9 தீவுகளை குறிக்கும். நான் நவதீப் நவதீப்னு சொல்லும்போது நவதீப் ஊரு கற்பனை பண்ணாதீங்க. நவதீப் ஊர், அது ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பேர் நவதீப்பு. ஆனா நவதீபம் 9 தீவுகளை தான் நீங்க யோசிக்கணும். 9 தீவுகள் இருக்கு. நவதீபம் என்பது ஒரு ஊர், அவ்வளவுதான். இங்க இருக்கிறது இப்ப இருக்கிறத நீங்க அதை யோசிக்காதீங்க. நம்ம பண்றது 9 தீவுகளை பற்றி பேசணும். 9 தீவுகள் எங்கெங்க இருக்கு, எப்படி எப்படி போகணுன்றது நடைமுறை வழிகாட்டிகள் இருக்கு புக்குல. அதன்படி நான் உங்களை கூட்டின்னு போறேன். ஓ, இங்க கடந்து போனா தான் அது நவதீபமா அப்படின்னு கேட்காதீங்க. நவதீப் மண்டல பரிக்கிரமா இப்ப உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்தர் தீபம், அப்புறம் சீமந்த தீபம், அப்புறம் கோத்ரும தீபம், அப்புறம் வந்து இது கோல தீபம், ரித்து தீபம் அப்படின்னு ஜானு தீபம், மத்திய தீபம் அப்படின்னு வந்துட்டேன் நான். 9 தீவுகள் அடங்கியது தான் நவதீபம். நவதீபம் என்ன இப்ப சொல்றது வந்து ஒரு ஊர். சரியா? சரி மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. மாதாஜி சாந்திப்பூர் ஃபெஸ்டிவல் போவீங்களா மாதாஜி? அன்னைக்கு என்னுடைய மகனுக்கு பரீட்சை. ஓ சரிங்க. தெரியல நான் எப்படி போக போறேன்னு எனக்கு தெரியல. நான் சரி, நீங்க யாராச்சும் போனீங்கன்னா ஒரு பிரசாதம் வாங்கி கொஞ்சம் ஒரு தொன்னையில் வாங்கி வெயில்ல வச்சு கொஞ்சம் காய வச்சிருங்க மாதாஜி. நான் ஏதோ ஒரு நாள்ல இல்ல, எனக்கு அந்த நீங்க அடுத்த வாய்ப்பு வருஷம் கிடைச்சா. சாந்திப்பூருக்கு வாங்க. அதெல்லாம் காய வச்சு வச்சாலாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, கெட்டு போயிடும். அது பருப்பு அப்படிங்களா? பண்றது இல்ல, பருப்பு சரிங்க மாதாஜி. பண்றது, அதனால அது கெட்டு போயிடும். நீங்க வாங்க, சாந்திப்பூர் ஃபெஸ்டிவலுக்கு வாங்கலேன், ஒரு முறை வாங்கலேன். சரிங்க மாதாஜி. இல்ல வந்திருக்கேங்க மாதாஜி, மறுபடியும் ஒரு ட்ரிப் கேட்கலாம். வாங்க வாங்க. ஓகேங்க மாதாஜி. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நம்ம வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை என்று சந்திப்போம். சனிக்கிழமை வந்து கௌர் பூர்ணிமா முடிஞ்சிருக்கும். இல்ல நம்ம யோசனை பண்ணலாம், கௌர் பூர்ணிமா அன்று எல்லாருமே பிஸியா இருப்பீங்க. அதனால கௌர கதை, கௌரங்க மகாபிரபுவை பற்றி சனிக்கிழமை பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வந்து நம்முடைய வழக்கமான பாகவத வகுப்பை தொடருவோம். வாஞ்சா கல்பதர்பச கிருபா சிந்து தேவச்ச பதிதான. பதி- நன்றி.